இதுலலாம் ஆடுற அந்த கேம் பார்த்துட்டு இது ஒரு கேம் ஷோ, இந்த கேம் ஷோக்கான ஒரு லைவ்லினஸ் மட்டும் இருந்தா போதுன்ற அந்த நினைப்போட வர பிளேயருக்கு உள்ள வந்தா இட்ஸ் ஃபைன். ஏன்னா நீங்க டிவி சர்க்கிள்ல ரிட்டையர்டு இல்ல அண்டர் ரிட்டையர்டு இல்ல கொஞ்ச நாள் ஆஃப்லைன் போன எல்லாரும் தான் இதுக்கு ட்ரை பண்றாங்களே தவிர மோஸ்ட் பாப்புலர் பீப்புள் யாரும் உள்ள வர்றதுக்கு இல்ல, பயந்து போய் உட்காந்துருக்காங்க. இல்ல சார், இப்போ இந்த மாதிரி ஒரு டேக்லைனை கொடுத்துட்டு ஒருத்தரங்க வெளியே அனுப்பும் போது அடுத்த சீசன்ல வர கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா, அதனால கேக்குறேன். இதுல 2 வகை இருக்குல்ல. ஒன்னு இந்த மாதிரி ஒரு டேக்லைனுக்கு பயப்படுறது, இன்னொன்னு இந்த டேக்லைன் தான் என்னோட மார்க்கெட்டிங் நினைக்கிறவங்க உள்ள வந்துருவான்ல. சார் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு கடத்திறப்பு வந்து 1.5 லட்சம் சார். இல்ல சார், இது ஒரு நெகட்டிவ் டேக். ஒரு பாசிட்டிவ் டேக் ஓகே, இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் டேக் இல்லையா? ஆமா சார், நெகட்டிவ் டேக். யார் இவ்வளவு காசு சும்மா ஒரு 100 நாளுக்கு முன்னாடி எனக்கு எவனுமே 2000 ரூபாய்க்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டா 1.5 லட்ச ரூபா சார். நான் ஒரு காலேஜுக்கு கல்ச்சுரல்ஸ் போனேன்னா 75,000 இருந்து 1 லட்ச ரூபா சார். நான் ஒரு கடை திறப்புக்கு போனா 1.5 லட்ச ரூபா சார். எனக்கு இந்த டேக் வச்சுக்கோங்க. பிரதீப்க்கு சொல்றீங்களா? இல்ல, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ செலக்ஷன் இத பத்தி பேசுனீங்க இல்லையா? இந்த செலக்ஷன்ல இப்போ நம்ம இவ்ளோ டாக்ஸிசிட்டி பார்த்துட்டோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிஹேவியரல் ஃபில்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுது. அதாவது நம்ம இப்படி பிரிக்கலாம், மேபி வர்ஸ்ட் பிஹேவியர், ஆவரேஜ் பிஹேவியர், எக்ஸலன்ட் பிஹேவியர் அப்படின்னு வச்சுட்டா கூட நம்ம இந்த வர்ஸ்ட் பிஹேவியரை கண்டிப்பா ஃபில்டர் பண்ணி செலக்ஷன் ப்ராசஸ்லயே ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றதுதான் ஒரு தாட் ப்ராசஸ். எங்க தெரியுமா சார் வருது? அங்க டாட் எங்க தெரியுமா வருது? நீங்க மீடியா முன்னாடி அடிச்சுக்கிட்ட ஏதாவது ஆக்ட்ரஸ் இருக்காங்களா? மற்ற இண்டஸ்ட்ரியிலயா தெரியும், ஹிந்தியில அடிச்சுப்பாங்க, தெலுங்குல அடிச்சுப்பாங்க. தமிழ்ல வந்து என்ன அம்பல், என்ன ஹியூமிலேஷன், என்ன இது. வெளி உலகத்துக்கு வந்து கேமரா வந்தாலே அன்பு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால இவங்க ஸ்பான்சர் முன்னாடி போனாலும் அதே அன்பை தான் காட்டுவாங்க. இல்ல சார், இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனாலே அவங்க காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்கேயும் வந்து பெட்டரா இருக்குமே தான் சொல்றேன். இல்ல சார், அதத்தான் 1 hour ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்க்கும் 1.5 hours எடுத்துப்பாங்க சார். 1.5 hours கிட்டத்தட்ட நீங்க யூகேஜி படிச்சதுல இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். அவன் கேட்கிற கேள்வியே சம காண்டா ஆகும். ஆனா அவன் அந்த டெஸ்ட் முடிச்சு அவன் ஒன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டானா இவங்க கன்வின்ஸ்ட் ஆயிடுவாங்கன்ற. அந்த நேரத்துல நீங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அவன் அதுக்கப்புறம் எப்ப ஃபாலோ பண்ண முடியும்னா, அவன் எடுத்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் வீட்டுக்குள்ள போன 5வது நாள் என்ன நடக்குது, 10வது நாள் என்ன நடக்குதுன்ற அப்சர்வேஷனுக்கு இன்னொரு டீம் இருக்கு. அப்படித்தான் மாத்த முடியும் அத. ஓகே சார், இப்போ இந்த ஷோவோட பட்ஜெட்டே வந்து லார்ஜலா பண்ணல, கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யூசுவலா இந்த ஷோவோட பட்ஜெட் தான் என்ன சார்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. அது அப்படி சொல்ல முடியாது சார். டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேயர்ஸ். சில இதுல டிபெண்ட்ஸ் அப்பான் த ஷோவுடைய டிஆர்பி மெரிட். ஃபர்ஸ்ட் 40 நாள்லாம் ஷோ போன விதமே வேற மாதிரி போயிடுச்சு, சரிங்களா? அதுல எக்ஸ்ட்ரீம்லி பெரிய ஸ்பான்சர் உள்ள வந்தாச்சு, G4, சரிங்களா? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் பிரைம் ஸ்பான்சரு. எண்டமால் இல்ல பெஞ்சாய் இல்ல இவங்கெல்லாம் யாரா இருந்தாலும் இந்த ஷோக்கு இப்ப இவங்க உள்ள போட்ட இந்த பீப்புள் வந்து ரொம்பவே பட்ஜெட் ஓரியன்ட் பீப்புள். யாரும் பெரிய நம்பர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க டாப் 4ன்னு எடுத்துக்கிட்ட, டாப் 5ன்னு எடுத்துக்கிட்ட, அந்த டாப் 5ல இருக்கிறவங்க இல்ல. ஒரு சீசனுக்கு முந்தின சீசன்லாம் 500,000 70 lakhs பேமெண்ட், அதாவது நீங்க பிரைஸ் மணியை விட கூட வாங்குறதுக்கு பணம் வாங்கின லெவல் வரைக்கும் இருந்த பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. இட் டிபெண்ட்ஸ் சார். இப்போ வந்து பட்ஜெட்டா பிளேயர்ஸோட லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஐ மீன் பேமெண்ட்ஸ். ஒருவேளை அதுதான் வந்து இந்த டாஸ்க் எல்லாம் வந்து ஒரே பாலை வச்சு பண்ணது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை வச்சு டிஃபைன் பண்ணாங்க. டாஸ்க் ஹெல்த் தான் சார், ஹெல்த் மென்டாலிட்டி. ஓகே, வேற யாருக்காவது அது क्वेश्चन தான் கேளுங்க, சார் சொல்லுவாரு. சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ தமிழ் கிளிட்ஸ்ல வந்து பாட்ஸ் வந்து ஓட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு கால்குலேட்டிவ் நம்பர் கொடுத்து அந்த கால்குலேட் சால்வ் பண்ணாதான் அவங்க போய் ஓட் போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு முன்னாடி. இல்ல ஃபைனல் வீக்ல இருந்துச்சு. அதுல 50% பிளஸ் ஓட்ஸ் வந்து அதுலயும் ஃப்ராட்லிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது சஸ்பெக்ட் பண்றீங்களா?
நான் தமிழ் கிளிப்ஸ் என்னுடைய பாயிண்டே கிடையாது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தமிழ் இல்ல நீங்க அது பேஸ் பண்ணி சொன்னீங்கன்னு நான் சொல்லல. உங்களோட ஒபினியன் என்ன? அதான் சொல்ல வரேன். தமிழ் கிளிப்ஸ் வந்து இட்ஸ் a kind of ஒரு போலிங் சர்வே which is actually according to my view. அது கரெக்ட் தப்ப தாண்டி that is the one which is creating a biggest impact among the fellow watchers. இந்த ஃபாலோ பண்ற ஃபாலோயர்ஸ்குள்ள ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றது வந்து தமிழ் கிளிப்ஸோட ஆஃப்லைன் ஓட்ஸ். அதை வந்து நாங்க அத்தன்டிகேட் பண்றோம்னு ஒரு தடவை 6 சீசன் 7 சீசன்ல சேனல் சொல்லியிருந்தா கூட we could have taken it to the high consideration. Tamil Glitz is giving their opinion about the people survey or following survey. அதை நம்ம உள்ள போய் அது கரெக்ட் தப்புன்னு நம்ம இப்ப நீங்க என்னைய கேட்டீங்கன்னா நான் வந்து எந்த விதத்திலயுமே அதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம்தான். சார் ஒரு நிமிஷம், அத வந்து அந்த போலிங்க வந்து சேனல் கிட்ட இருந்து அப்ரூவ் வாங்கி தான் வந்து தமிழ் கிளிப்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு இல்ல சார். அப்படி மட்டும் பண்ணிருந்தாங்கன்னா தமிழ் நான் சொல்றேன், இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஃபேக்ட் தமிழ் கிளிப்ஸ் வந்து சேனலோட அப்படின்னு இருந்தா ரவீனா எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எக்ஸாக்ட்லி அக்ரி சார் அக்ரி. ஸோ இட்ஸ் அவங்க இன்னொரு சேனலோடைய போலிங்க வந்து அப்படி அத்தன்டிகேட் பண்ணவும் மாட்டாங்க சார். அதுக்கு வேற காரணமும் இருக்கு. காரணம் என்னன்னா இப்ப நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க டிசைட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஓட்டிங்க இவங்க வின்னரை டிசைட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுல ஃப்ராடலன்ட் நடக்க சான்ஸ் இருக்கான்றது என்னோட क्वेश्चन. எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலா வந்து நடந்திருக்குமா நடந்திருக்காதான்றதெல்லாம் எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா அதை ஒன்னும் மானிட்டர் பண்ணோம், இல்ல அதை ஃபாலோ அப் பண்ணி போனோம், இல்ல அது மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். எனக்கு மூணுமே அதுல கிடையாது. தமிழ் கிளிப்ஸை நான் பார்க்க கூட மாட்டேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஓட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு. இல்ல சார், அவங்க வந்து அந்த வின்னிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய ட்வீட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க எங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை, நாங்க வந்து போட்ஸும் இல்லை கப்பலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்காஸ்டிக்கமா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது யாருக்கு போட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கேக்குறேன் நான் ஒண்ணு சொல்ல வரேன். இது எதுக்கு சார் சொல்லணும்? அவங்க இது எதுக்கு சொல்லணும்? ஏன்னா இது ஒரு ஏன்னா இது ஒரு பேசு பொருளா இருக்குல்ல சமூக வலைத்தளங்கள்ல. இது ஒரு டாக்கா இருக்கு இத பத்தி பேசுறது. நீங்க கேளுங்களேன், நீங்க உங்க ஃபோரம்குள்ள நான் உள்ள வந்தேன், சரிங்களா? இது உங்க ஃபோரம்குள்ள நான் உள்ள வந்தேன். எனக்கு நீங்க ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்தீங்க, நான் பேசுறேன், சரிங்களா? நானா வாலண்டியரா போய் என்னுடைய பிஹைண்ட் அந்த ஒரு 10 நிமிஷம் பேசினதுதான் என்னைய பொறுத்த வரைக்குமே நீங்க ஹர்ட் ஆன அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனா வாலண்டியரா நீங்க போய் பயங்கரமா பேசுது, அதனால நாங்க எங்களோட தண்ணியில விளக்கம் கொடுக்கறோம்னு அக்யூஸ் பண்ணாத ஒருத்தங்க போய் எதுக்கு அதை போடணும்ன்றேன். தமிழ் கிளிப்ஸ் அப்ப நீங்க ஃபேக்னு யாராச்சும் சொல்றாங்களா? இல்ல யாராச்சும் அந்த மாதிரி இருக்கா? இல்ல எனக்கு தெரியல. இல்ல சார், இல்ல ஒரு டாஸ்க்வே வெச்சிட்டாங்க மார்னிங்ல. அஞ்சலி ஒரு நிமிஷம் அத பேஸ் பண்ணி மேபி சொல்லிருக்கலாம். எந்த இயர்லயுமே அவங்க பிஆர் பாட்ஸ் மென்ஷன் பண்ணவே இல்லையே இதுக்கு முன்னாடி வரைக்கும். they just mentioned as winner and runner, அவ்வளவுதான் மென்ஷன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பிஆர் அப்படின்ற வேர்ட் அவங்க யூஸ் பண்ணவே இல்ல. இந்த சீசன்ல ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்காவே வந்ததனால they were in that position to clear that. யார் சொன்னாங்க பிஆர் பாட்ஸ்னு? அஞ்சலி ஒரு நிமிஷம் சார், இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது என்னன்னா, இது நிறைய வந்து ஆப்போசிட்ல இருக்கிற கண்டெஸ்டன்டோட சப்போர்ட்டர்ஸ் வந்து இதை பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய ஓட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சேனல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 2 கேம் வச்சாங்களா, விம் கேம், அதுக்கப்புறம் இன்னொரு கேம் வச்சாங்க, டாமிஸ் கேமு. இது ரெண்டுலையுமே வந்து பயங்கரமான இன்வாலிடேட் நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஆடிட் பண்ண அந்த நம்பர் ஆடிட் பண்ணவங்க வந்து சேனல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால வந்து இந்த டாஸ்க்கை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் முடிவு பண்ணி இந்த டாஸ்க்கை உள்ளே எடுத்து வராங்க. யார் வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து யார் வந்து வெளியே வந்து பிஆரும் அதுக்கப்புறம் வந்து கால் சென்டரும் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்தது. அதில் வந்து எல்லாரும் அர்ச்சனான்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து கடைசி வரையும் அந்த ஒரு எப்படி சொல்றது, அதை பத்தியே டாக்கா இருந்ததால ஒரே ஆஃப்லைன் போலிங் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், தமிழ் கிளிப்ஸ் மட்டும்தான். அதில் தான் வந்து ஆஃப்லைன் ஓட்டிங் இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட தண்ணிலை விளக்கத்தை கொடுக்குறாங்க. எங்ககிட்ட வந்து எந்த பயமும் கிடையாது, நாங்கள் வந்து எப்படி சொல்றது ஜென்யூனா தான் இதை பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தட்ஸ் இட். எனக்கு எந்த அளவுக்கு சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு இதை இப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். என் மீது இல்ல என் ரிவ்யூ மீதோ இல்ல என் மீதோ ஏதோ ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் கன்சர்ன் இருக்குன்னு நீங்க சொல்றது, நான் ஒருவேளை அது ஒரு உண்மைன்னு நான் நம்பினா
என்னுடைய 90 இல்ல 94 நாள் வரைக்கும் எப்பயாவது அர்ச்சனா பெய்டு பாட்டுன்னு சொல்லியிருக்கேனா? பெய்டுன்னு சொல்லியிருக்கேனா? பெய்டு இல்ல பாட்டு இல்ல சார், இல்ல நீங்க சொல்லல. சொல்லிக்கிறேன். ஒரே ஒருத்தங்க தான் பண்ணுவாங்க. நீங்க திருப்பி திருப்பி இத மைண்ட்ல நினைக்கிறீங்க. யார் ஜெயிக்க வேணான்னு விரும்பணும்னு நினைக்கிற ஒரு கண்டினியூஸ் ஃபாலோயர் இருக்காங்களோ அவங்க இத சொல்லுவாங்க. இன்னொன்னு, யார் மீது அதிக வன்மம் இருக்கோ அது கொண்ட ஒரு தனி ப்ரொமோஷனல் குழு. அதுக்கு நீங்க சொல்ற இந்த பெய்டு பாட்ஸ் வராது, ப்ரொமோஷனல் குழுன்னு. பெய்டு பாட்ஸ்ன்றது எப்படின்னா, இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்ல 500 கமெண்ட்டுக்கு இவ்வளவுன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, சரிங்களா? இதெல்லாம் எங்க சினிமால நிறைய நடக்கும். அது சோ அது மாதிரி கூட்டம் வேணா கத்தலாமே தவிர நீங்க அந்த கத்துனதுக்காகலாம் உட்கார்ந்து வேலிடேட் வெரிஃபை எல்லாம் பண்ண மாட்டாங்க சார். நான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டியில சொல்றேன், இதெல்லாம் நடக்காது. நீங்க அதுக்காகலாம் உட்கார்ந்துக்கிட்டு இது இந்த வேலையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் இங்க வனிதாக்கா நான் 40வது நாள் 50வது நாள் என்ன ரவி அர்ச்சனா இவ்வளவு பயங்கரம் பிஆரா வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்க்கா உங்களுக்கு பேமெண்ட் வரலையா அப்படின்ட்டு போயிட்டேன் நான். இது போற போக்குல அடிக்கிறது. இது நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். பிஆரா வச்சிருக்காங்க அப்படின்னு. பிஆர் வச்சிருக்காங்கன்னு யாராச்சும் பார்த்தோமா? பார்க்காம எதுக்கு சொல்லணும் பிஆர் வச்சிருக்காங்க அப்படின்னு? என்னைய கூட தான் நிறைய பேர் போட்டி நான் என்னோட ஷோலயே தான் கிண்டல் பண்ணுவேன். ஐயோக்கிய பயலுக 4 நாளா இந்த தடவை காவேரி ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கூடி போயிருக்கு, எவனாச்சும் ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டு விடுங்கடானா கேட்க மாட்டேங்கிறானுங்கன்னு தான் சொல்றேன். பிஆர் ஆகுது மண்ணாங்கட்டியாது. அதெல்லாம் வாங்குற காசு ஜிஎஸ்டி கட்ட முடியும். இன்னொன்னு, இந்த கேம்ஸ் எல்லாம் கேம்ஸ்ல இது ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல பிரகாஷ், அது ஹேக்கிங் வேற என்ன, இந்த பிஆர் பாட்டுக்கிட்டலாம் அதெல்லாம் வேற விஷயம் இல்ல ப்ரோ. அத இல்ல, இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதனால சொல்றேன் என்ன, இப்போ பிஆர்ன்றது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி, ஹேக்கிங்ன்றது டெக்னிக்கல் ஆக்டிவிட்டி. அவங்க வேற எங்க இருந்தாவது இது பண்ணி, அது ஒரு கேம் தானே, அதை ஹேக் பண்ணி அந்த நம்பரை மாத்துவாங்க, அவ்வளவுதான். இது விஷ கிருமிகள் பண்ற விஷயம் ஹேக்கிங். இல்ல, அந்த ஸ்கோரியே பாட்ஸ் மூலியமா தான் வந்துச்சு. இந்த நம்பர்லாம் ரொம்ப ஹியூஜா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்பான்சர்ஸ் சேனல் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த டாஸ்கே அவங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். இல்ல அது ஹேக்கிங் தான் இருக்கு. அது பார்த்தாலே, அந்த நம்பர்ஸ் பார்த்தாலே தெரியுது அது ஹேக் ஆயிருக்கு. வேற ஒரு விஷயத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். The channel, sponsor and technical team, everybody had watched the way what is happening on Archana's consecutive number games. நம்பர் என்ன ஆயிட்டு இருக்குன்றதை எல்லாருமே வாட்ச் பண்ணாங்க, சரிங்களா? எல்லாருமே வாட்ச் பண்ணாங்க, எல்லாம் வாட்ச் பண்ணாமலாம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் ஒரு மாதிரி இம்பாக்டும் கிரியேட் பண்ண பார்த்தாங்க. எப்படின்னா, நீ ஜெயிக்க போற, நீ ஜெயிச்சா நீ இதனாலதான் ஜெயிச்சேன்னு நாங்க ஒரு வாரம் முன்னாடி இருக்கிற வீக்கெண்ட்ல உன்னை பிராண்ட் பண்ணியும் காமிக்கிறோம்னு பூர்ணிமாவை பேச விடுறது. அர்ச்சனா இது மாயா வாலண்டியரா அர்ச்சனா பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நான் தான் விசித்ரா உள்ள இப்படி ஹோம்ஒர்க் பண்ணிருப்பேன். இதெல்லாம் திஸ் இஸ் டு பிராண்ட். இது நீ ஜெயிச்சா நீ இப்படிதான் ஜெயிச்சுக்கிற அப்படின்றத பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க. பட் பியாண்ட் தட் இஸ் ஆஃப் டிஃபரண்ட் இஸ் கால்டு ஒர்க்கிங் ஆன் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு பண்றதுன்றது அது வேற. இல்ல சார், இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ அர்ச்சனாவோட அந்த விக்டரியை இன்வாலிடேட் பண்றதுல இவங்களுக்கு என்னது? எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு ரெவன்யூ தானே. அர்ச்சனாவை காட்டும் போதுதான் வியூஸ் அதிகமா வரப்போகுது, டிஆர்பி வரப்போகுது. இது ரெவன்யூ தானே அவங்களுக்கு அதிகமாகும். இதுல அவங்களோட விக்டரியை இன்வாலிடேட் பண்றதுல என்ன பயன்? எனக்கு புரியல. நீங்க யாரு சொல்றீங்க? சேனல் சொல்றேன். சேனல் ஒரு கேம் ஆடுறாங்கன்றீங்களா? நான் இப்போ சொல்றேன், சேனல் அர்ச்சனா மேல வின்னிங் வேணா வருத்தங்கள் வேணா இருக்கலாமே தவிர they are not against அர்ச்சனா. அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. they are not happy. they tried someone which couldn't work. இது ஒவ்வொரு சீசன் நடக்கிறது தான். போன சீசன் அசீம்க்கு ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கு முந்தின சீசன் பிரியங்காக்காக ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கு முந்தின சீசன் ஆரியா வேணான்னு நினைச்சாங்க, ஒர்க் அவுட் ஆகல. இட் ரிப்பீட்டட்லி ஹேப்பன்ஸ். அவ்வளவுதானே தவிர அர்ச்சனா மேல இருக்கிற காண்டு இதுதானே தவிர அவருடைய வின்னிங் இதை அவங்க வேற மாதிரி எல்லாம் சஸ்பெக்ட். அவங்க என்னன்னா அவங்க அதை ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. அதாவது உன்னை வெளியில சொல்ற அது மாதிரிதாமா அப்படின்னு இப்ப எப்படி நான் சொல்லப்பா அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது.
ஹலோ சார் ஒரே ஒரு கொஸ்டின். ஆர்கானிக் ஓட்ஸ்லயே வந்து அவங்கள வின் பண்ண வச்சிருக்கும்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அப்படி இருக்கப்போ அப்ப இது ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி தானே? இது என்ன இது வின்னிங் மெட்டீரியல் இல்லன்னு அவங்க எப்படி சேனல் வந்து ஸ்பான்சரா இருக்கட்டும் வேற யாரா இருக்கட்டும் அவங்க எப்படி அதை டிசைட் பண்ண முடியும்? இல்லையே, அவங்க யாரும் டிசைட் அவங்களுக்கு ஒரு பண்ணலையே. ஆர்கானிக் ஓட்ஸ் டிசைட் பண்ணல இல்ல. அவங்க இந்த ஒரு இதனாலதான் அர்ச்சனாவை வந்து அந்த ஃபைனல் வீக்குக்கு இந்த டாஸ்க் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது இல்லவே இல்லைனாலுமே ஆர்கானிக் ஓட் பேஸ்ல அவங்க அதிக பெர்சன்டேஜ் தான் இருந்திருக்க போது, பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்க தான் போது, வின்ல தான் இருந்திருக்க போறாங்க. சோ இதுல என்ன சேனலுக்கு ப்ராப்ளம்? சேனலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. சேனலுக்கு என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க நீங்க? ஃபைனல் வீக்குக்கு இந்த டாஸ்க் அவங்க கொண்டு வந்ததுக்குன்னு ஒரு ரீசன் சொன்னீங்கல்ல. எந்த டாஸ்க்? இல்ல சிஸ்டர் இப்பதான் இல்ல சார் இப்போ இல்ல சார் தெளிவா சொன்னாரு பாருங்க. எல்லா சீசன்லயும் அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து யாராவது ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. ஆரிக்கு பண்ண பார்த்தாங்க, ஒர்க் அவுட் ஆகல. அசீமுக்கு பண்ண பார்த்தாங்க, ஒர்க் அவுட் ஆகல. ஐ மீன் இந்த முறை யாருக்கு பண்ண பார்த்தாங்கன்னு தெரியும். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகல. அதை தான் சொல்ல வர்றாரு. அதனால இந்த டாஸ்க் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல சேனலுக்கு எந்த இதுவும் இல்ல. இப்ப பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேபி கமல் சாருக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்ன்றதுனால ஒரு மாதிரி நிறைய ஸ்பேஸ் அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுருக்கலாம். அவங்கள இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பூர்ணிமாவோட நல்லா ஒர்க் பண்ணீங்கன்ற அந்த எடிட் அது தேவையில்லாத எடிட். அது இது 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 எதுக்கு ஒரு சாட்டர்டே ப்ரோக்ராம்ல வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணோம்? அது ரிஜிஸ்டர் பண்றதோட நோக்கமே என்னன்னா, இது ஒரு தவறான இது இல்ல, இன்சர்ட்ல இது இருக்கவே கூடாதுல. இல்ல சார் இப்போ அவங்க அந்த இடத்தாலுமே வன்மத்தை தான் கக்குனாங்க பூர்ணிமா. திரும்பவும் வந்து உள்ள வந்து அதே இல்ல வன்மத்தை தான் கக்குறாங்க, வன்மமா தான் இருக்காங்க. இப்பவும் அவங்களால வெற்றி அவங்கன்னு இல்ல. நான் தான் ஜெயிச்ச அன்னைக்கு நைட்டே 2-3 கண்டஸ்டன்ஸோட பேசியிருக்கேன். நான் எனக்கு தெரியுமே எண்ட் ஆஃப் த டே அவங்க வன்மமா தான் இருக்காங்கன்னு. அது ஒத்துக்க முடியாதுல்ல. ஒரு பொண்ணு 50 நாள்ல வந்து அடிச்சிட்டான்றது யாருக்கா இருந்தாலும் அந்த காண்டு, அதை ஆடிட்டு இருக்கிற காண்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கதான் செய்யும். இல்ல சார் அதுக்காக நீங்க வந்து கேம் ஆடிடணும்ல. நீங்க சும்மா வந்து காசி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சாதாரணமா ஒருத்தரை வந்து மேனிபுலேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு போனோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அந்த இடத்துல நின்னு பாத்துருக்கணும், நாங்க ஆடின கேம் உங்களுக்கு நிறைய காட்டவே இல்ல. இந்த சார் இல்ல சார் இல்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். நீங்க காட்டின விஷயங்களை தான் சேனல் திரும்ப காட்டினாங்க. வேற எதையுமே எங்களுக்கு தனியா பிக் பாஸ்னு ஒண்ணு காட்டல, கமல் சாருக்குன்னு ஒண்ணு காட்டல. கமல் சார் என்ன பார்த்தாரோ அதை தான் நாங்களும் பார்த்தோம். நாங்க என்ன பார்த்தோமோ அதான் கமல் சாரும் பார்த்திருப்பாரு. ஸோ இதுல அவங்கள பேடா காட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன காட்டுறீங்களோ அதுதானே அவங்க காட்ட போறாங்க. அர்ச்சனாக்குமே நான் சொல்றேன், அர்ச்சனா தப்பு பண்ணதுமே காட்டினாங்க, விசித்ரா தப்பு பண்ணதுமே காட்டினாங்க, மாயா தப்பு பண்ணதுமே காட்டினாங்க, நல்லது பண்ணதுமே காட்டினாங்க. நீங்க எதை காட்டுறீங்களோ அதை தானே காட்ட போறாங்க. எண்ட் ஆஃப் தி சேனலுக்கு வந்து டிஆர்பி தானே. இல்லைங்க, இது வந்து புரிதல் சம்பந்தப்பட்ட ஒரு பதில். அது இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் காட்டினாங்கன்னு எடுத்துப்போம். எதுக்கு தனித்தனியா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் காட்டினாங்க. அப்புறம் மாயாக்கு எப்படி ஃபாலோயர் வருது, பூர்ணிமாக்கு எப்படி ஃபாலோயர் வருது? நியாயம் அர்ச்சனா எல்லாமே அர்ச்சனா தானே மாறி இருக்கணும். புரிதல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தங்களுக்கு மாயா நல்லவனா தெரியுறாங்க, ஒருத்தங்களுக்கு நிக்சன் நல்லவனா தெரியுறான், ஒருத்தனுக்கு இப்படி நமக்கு அநியாயன்றது நமக்கு அநியாயமா தெரியுறதுன்றது இந்த ரிலேட்டபிள் ஹார்ட் ஆர் காமன்லி கனெக்டட் பீப்புள். அதாவது எப்படின்னா, நம்மளுடைய இப்ப யாரோ ஒருத்தர் ஆரம்பத்துல சொன்னார், இவங்களோட வெற்றியை நான் என்னால ஜெயிக்க முடியாத வெற்றியா நான் பாக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணி பேசினார். அது மாதிரி இயல்பான மனம் உடையவர்கள் இல்ல இயல்பு எண்ணங்கள்ல வந்து இது என்னப்பா இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு கனெக்ட் ஆகிறவங்க ஒருத்தங்க. இன்னொருத்தங்க இந்த காடாபாலா மாதிரி, ஏமா எப்பா பார்த்தாலும் நோய் 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 நோய்னு பேசினே இருக்கியம்மா அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து புள்ளி பண்ற அவங்கள பெருசா தெரியல, கத்திக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணை பெருசா தெரியுது. அவ்வளவுதான் பாயிண்ட். அந்த குணாதிசயத்துக்கு ஏற்காற்பட்ட ஃபேன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது, பிரியுது. அது பிரியறதுனால வர்ற பாயிண்ட் தான். அதனாலதான் ஒருத்தங்க நல்லவங்களாவும் ஒருத்தங்க கெட்டவங்களாவும் தெரியுறாங்க. இல்ல சார் இவங்க திரும்ப உள்ள போயிட்டுமே அது ஆல்ரெடி அவங்க பண்ணது எல்லாமே மிஸ்டேக்னு தெரியும். உள்ள போயிட்டுமே அதே விஷயத்த திரும்ப பண்ணாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் பண்ணாங்கன்றது பாருங்க. இப்ப அதாவது உள்ள போனோன்னா மச் மோர் வெளியில இருக்கிற அந்த வெற்றியின் தாக்கம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்றத விட, நீ உன்னை அவமானப்பட்ட சார். இப்போ ஒண்ணு இல்ல சார், என்னைய எக்ஸாம்பிள் எடுத்தே சொல்லிக்கிறேன். என்னைய ஒருத்தன் ட்வீட்ல திட்டான் சார். அந்த ட்வீட்ல அவனை கலாய்க்கணும்னு நான் போய் ஒரு யூடியூப்ல பேசுறேன் சார். அப்ப வெளியில போனவங்க என்ன நல்லது மட்டுமே பார்த்திருப்பாங்க? விட்டு கிளின்னு கிழிச்ச எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்கல்ல. விட்டு கிழிச்சது தானே உண்மையிலேயே ஜாஸ்தியாவும் இருக்கும். அவங்க வந்து நம்ம கிட்ட என்னைய ஃபீனிக்ஸ் சொல்றாங்க, ஏமா அதுக்கு முன்னாடி காரி துப்பிருக்காங்க அதை பாக்கலையாமா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
எக்கச்சக்கமா பார்த்திருப்பாங்க. அந்த காண்டெல்லாம் உள்ள போனா காமிக்க வேண்டியது வரும்ல. நமக்குள்ள நடிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நடிச்சுக்கலாம், ஒண்ணுமே நடக்காத மாதிரி. ஐயோ என்னைய வந்து வெளியில வந்தோன்னு கொண்டாடுறாங்க. எனக்கெல்லாம் வந்து எங்க இதுக்கப்புறம் எங்க ஃபிளைட் பிடிச்ச நேரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க வேற ஏதாவது கல்லறையில போய் அவங்க மாலை போட்டு வருவாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. இல்ல சார், இப்போ உள்ள போயிட்டு திரும்பவும் அதே பிஹேவியர் பண்ணும் போது ஆல்ரெடி இருந்த பேட் இன்ஃபுளுன்ஸ் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கல, வெளியே வரும்போது இன்னும் அதிகமா இருக்கும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இருந்துட்டு போட்டோம், ஓட்டிங் இல்ல, இனிமேல் நீ என்ன செலக்ட் பண்ணா என்ன நடக்காட்டி என்ன ஆயிட போகுது? எனக்கான ஃபேன்ஸ் தான். ஆக மொத்தத்துல எங்களோட நெகட்டிவிட்டி நாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம், நீங்க என்ன வேணா பண்ணீங்க அப்படின்றதா. உங்களுக்கு 4 நாள் இருந்துச்சு, வேலை இருக்கு, நீங்க மறந்துட்டு வேலையை பார்த்துருவீங்க. இனிமேல் ஒர்க் பண்ண போறவங்க எல்லாம் ப்ராடக்ட் அண்ட் இந்த பீப்புள் தானே, சர்வீஸ் ஓரியன்டட் பீப்புள் தானே, உங்களுக்கு வேலை இருக்குல்லங்க. நீங்க என்ன நாளானிக்கு உட்காந்து திருப்பி மறுபடியும் சரி இன்னும் 40 நாள் கழிச்சு நீங்க உட்காந்து பேச போறீங்க? இல்ல முதல்ல சீசன் 1ல பேசின ஓவியாவை இப்ப ஓவியான்னு பேசுறதுக்கு யார் இருக்கா? யாருமே கிடையாது. அதனால அதெல்லாம் மாறிடும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வன்மம் ஒரு 6 நாளுக்கு இருக்கும், 7 நாளுக்கு இருக்கும், 8 நாளுக்கு இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாரும் யாருக்காகவும் உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருக்க மாட்டாங்க. சார் ரவீந்தர் சார், எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. நான் மைக் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். இது நீங்க முன்னாடி இப்ப கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சேனல் வந்து ஜெயிக் ஒரே நிமிஷம் ஒரு சின்னது முடிச்சிடுறேன், அதுக்கு அடுத்த ஜோ ப்ரோ பேசட்டும். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க சேனல் வந்து அவங்க இந்த மாதிரி பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க 1 வீக் பிஃபோர் த ஃபைனாலே. அவங்க யாரோ ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க, பட் ஆனா இத்தனை சீசன்லயும் அவங்க நினைச்சது நடக்கல. அதே மாதிரி இந்த சீசன்லயும் அவங்க யாரோ ஜெயிச்சது நினைச்சாங்க, பட் ஆனா அர்ச்சனா நடுவில் வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஸோ அதனாலதான் அர்ச்சனாவை பிராண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறதுலயே நீங்க இன்டைரக்டா கன்ஃபர்ஸ் பண்றீங்களா தட் அர்ச்சனா டிடன்ட் டு எனி மேனிபுலேஷன், அதனால இவங்க ஜெயிக்கிறாங்க? பட் கன்ஃபர்ஸ் பண்றது என்னன்னா, அர்ச்சனாவுடைய வின்னிங் ஒரு மேனிபுலேட்டிவ் வின்னிங்னு வெளியில பேசுற மாதிரியே கொண்டு போயிடுவோன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் சேனலோட பார்வை. ஓகே, சோ சரிங்களா? ஓகே, அதாவது உங்களோட பார்வையில சேனல் தான் இதை பண்ணாங்க, அர்ச்சனா வந்து எதுவும் பண்ணல அப்படின்றத இன்டைரக்டா சொல்ல வரீங்களான்னு ஏன் கேட்கறேன். உங்களோட பார்வையில தான் சேனல் சிச்சுவேஷனை மார்க்கெட்டிங் கேபிட்டலைஸ் பண்றாங்கன்னு சொல்றேன். வெளியில பேசப்படுற ஒரு விஷயத்த கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு வீக்கெண்ட்ல காமிச்சு அர்ச்சனா தான் வின்னர், ஏன்னா அர்ச்சனாக்கு நிறைய பிஆர் இருக்கு, அர்ச்சனா தான் ஜெயிச்சிருவாங்க, அர்ச்சனா இப்படின்னு ஓயாம அர்ச்சனாவுடைய வெற்றிக்கான எல்லா காரணமும் வெளியில காசு கொடுத்ததுன்றத ஒரு மாதிரி. ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா, உள்ள இருக்கிறவங்களாவது பேசுறது லாஜிக் இருக்கு, வெளியில எந்த லாஜிக்ல சில பேர் வந்து பிஆர் அர்ச்சனாக்கு இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. ப்ரூஃப் இல்லாம பேசாங்க ஒருத்தங்க. நீங்க சொல்லிடலாம் நான் வனிதாக்கா அது நான் பார்க்க மாட்டேன், இல்ல நான் இன்னொருத்தவங்களோட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வாய் ஈஸியா சொல்லிடுதுல, ஈஸியா. அது எந்த அளவுக்கு நாய்ஸ் ஆப்போசிஷன் பெருசாக்குறாங்களோ அதை மார்க்கெட் ஆகுதுன்ற. ஓகே, அப்போ வனிதாக்கா பேசுறதும் கூட ஒரு மார்க்கெட்டிங் தான், கரெக்டா சார்? அது நெகட்டிவ் மார்க்கெட்டிங். டீமுக்கு மார்க்கெட்டிங் தானே சார். எனக்கு வனிதாக்காவை பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அவங்க மேட்டர் எனக்கு கட் பண்ணி. இப்ப என்ன என்னுடைய இப்ப இந்த அர்ச்சனாவுக்காக பேசுற இந்த ஒரு பாயிண்ட் வந்து பயங்கர இதாகிறது உண்மையிலேயே என் மேல இருக்கிற மரியாதையில மட்டும் இல்ல, ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு அது டூலா தேவைப்படுது. ஓகே, உங்க பார்வையில நான் அது புரிதல் எடுத்துக்கிறேன். பட் ஸ்டில் நீங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தீங்க, அது நீங்க லைக் உங்களோட இதுக்கும் நீங்க நேர்மையா இருக்கணும்னு. மேபி அது நீங்க வெயிட் பண்றோம், நாங்க வெயிட் பண்றோம். சித்து ப்ரோ அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இல்ல அது பேசிட்டாரு. இல்ல நான் அத சொல்ல வரல, சார் சொன்னார் இல்லையா, நான் ஒரு சின்ன இது அர்ச்சனா டாபிக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு ரவீந்தர் சார் கிட்ட. ஓகேங்களா? சோ அந்த டாபிக் தவிர்த்து வேற எதனா பேசுங்க. இல்ல அது புரியுது. மைக்கேல் ப்ரோ இருக்காரு, அவங்களுக்கு எல்லாம் டைம் கொடுங்க. ஜோ ப்ரோ வாங்க ப்ரோ. வணக்கம் ரவீந்தர் பிரதர். ஆக்சுவலா அர்ச்சனா பேர் இவர் தாங்க. புடிங்க. ரைட். இதெல்லாம் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வேற. நேத்து தினேஷ் இன்டர்வியூ தானே எடுக்க போனேன், உங்கள்கிட்ட போன் எடுக்கல இன்டர்வியூ எடுக்க போறேன்ட்டு. அந்த வீடியோல கொஞ்சம் வந்துட்டேன்னா உடனே தினேஷ் பிஆர் 4 பேர் கமெண்ட் போட்டாங்க, ஆடா பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இது பழக்கம், நம்ம பிஆர்ன்னு சொல்றது அவங்களுக்கும் பழக்கம், நம்மளுக்கும் பழகி போச்சு, சந்தோஷமான விஷயம் தான். பட் எனக்கு இந்த லாஸ்ட் வீக்ல நீங்க இப்ப சொன்ன கண்டென்ட்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் வியூ இருந்துச்சு. பேசிக்கலி அவங்க ஏன் இந்த பிஆர்ன்னு சொன்னாங்கன்னா, வெளியில எல்லாருமே அர்ச்சனாக்கு மட்டும்தான் பிஆர் இருக்கு அப்படின்னு பிரபலப்படுத்திட்டு இருக்கும் போது, அந்த டாபிக் உள்ள கொண்டு போகும்போது நிறைய பேர் நாங்களும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம், இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குன்னு அவங்களாவே வாயில ஒத்துக்கிற அளவுக்கு பண்ண மாதிரி கூட எனக்கு தோணுச்சு ஒரு பக்கம். அது எவ்வளவு கரெக்ட்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு மட்டும் தோணுச்சு. ரவீந்தர் பிரதர் இருக்கீங்களா? உங்ககிட்ட தான் சொல்றேன்.
ஐயோ நான் ரொம்ப ஏதோ மக்கள் கேள்விக்கு பதில் சொல்றீங்களோ நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அது தோணுச்சு. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அர்ச்சனாவை பிராண்ட் பண்றாங்கன்னீங்கல்ல, எனக்கு என்னமோ அர்ச்சனாவை வெளில பிராண்ட் பண்ணதுனால உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் டேய் நீங்க மட்டும் ஒழுங்காடா, நீங்களும் பிஆர் தானே வச்சு வந்தீங்க, என்ன ஒரு பெரிய பிஆரா வைக்கல, அவங்களால அதிகமா வெளில வைப் ஆகுதுன்ற காண்டா அப்படின்றத காட்டுறது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஜென்ரலா பிஆர்னு சொல்லக்கூடியது ஒரு காமனான வேர்டு. அந்த பிஆருக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பென்ஷன் ரொம்ப பெருசு. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் பிஆர் வச்சுப்பாங்க. அவங்க எதுக்கு வச்சிருக்காங்க? டேட்ஸ் பார்த்துக்க, ஷெட்யூல் போட, டிக்கெட்ஸ் போட, இந்த மாதிரி கேட்டகரிக்காக ஒரு பிஆர். ரெண்டாவது ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஆர்டிஸ்ட் பேச, இதுக்காக வைக்கிறது. ஈவெண்ட் மேனேஜர்ஸ்க்கு பிஆர் வைப்பாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியா பிஆர்னு ஒன்று இருக்கு. அந்த பிஆர் என்னன்னா ஒரு ஏஜென்சி இருக்கும். எப்படி இருக்கும்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு லைட்ஸ் அண்ட் மீடியான்னு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த லைட்ஸ் அண்ட் மீடியா என்ன பண்ணும்னா ஒரு மொத்தம் அவங்க கிட்டக்க ஒரு 500 வெரிஃபைட் பேஜஸ் இருக்கும். 500 வெரிஃபைட் பேஜஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 3 மில்லியன் ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே கூட ஒரு 8 லட்சம் பேஜ் வியூவர்ஸ் இருக்காங்கன்னா அது மாதிரி இருக்கிற பேஜ்ல 2 போஸ்ட் போட சொல்லுவாங்க. அப்படி போஸ்ட் போட சொன்னீங்கன்னா அவ்வளோ பேஜ்ல இந்த போட்டோஸ் அண்ட் இது ரன்னிங்லயே ஓடிட்டு இருக்கும். இது காமனா இந்த மாதிரியான இதுல நடக்கும். என்ன சொல்றது, ஷோஸ்ல ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள பத்தி வெளியில சில பேருக்கு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ண தெரியாது, சில பேருக்கு ட்விட்டர் ஹேண்டில் பண்ண தெரியாது, ஃபேஸ்புக் ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அதனால அதை வச்சு அவங்கள பத்தின உள்ளுக்குள்ள நடந்தது பாத்தீங்களா, எங்க ஆள் இப்படி பண்ணாங்க பாத்தீங்களா அப்படி இப்படின்னு அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா டெலிபரேட்டா உள்ள என்ன நடந்தாலும் 30 செகண்ட்ல அவங்களோட வச்சு ஒரு கண்டென்ட்டை வச்சு அவங்கள பத்தி புகழாரம். அது எங்க நடக்குதுன்னா இப்போ அர்ச்சனா ஆர்மின்னு ஒண்ணு ஆகுதுன்றத சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப பிஆரோட ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். ஏய் சும்மாவே அது பயங்கரமான ஆர்மியில ஓடுது, அங்க போடு, அங்க பயங்கர வியூ ஆகும் அப்படின்னு உடனே டக்குன்னு டெசிஷன் எடுத்துட்டு டக்குன்னு போடுவாங்க. இல்லைன்னா ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக டாபிக் ஓபன் பண்ணி இவ்வளவு பேர் உட்கார வைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படிலாம் டக்குன்னு உட்காந்துட மாட்டாங்க யாரும். இதுதான் பிஆர் ஒர்க். இது மெதுவா நடக்கும். எடுத்த முதல் நாள் ஃபேனா இருக்க மாட்டாங்க. அப்புறம் பிரியங்கா இவங்க எல்லாம் வரும்போது அவங்களுக்கு எல்லாம் முதலே ஒரு ஹியூஜ் சம் கிரௌட் இருந்தாலும் அவங்களையே கூட ஒரு பிஆர் ஒர்க்லாம் பேசுறதுக்கு லாஸ்ட் ஒரு 10 நாள்ல தான் பேசுறாங்க. இதெல்லாம் பேசுனது 20வது 30வது நாள். இந்த பொண்ணு உள்ள போன 5வது நாள்ல இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இந்த இன்ஆர்கானிக் இத கிளைம எப்படி நாங்க ஆர்கானிக் ப்ரூவ் பண்றது? அதுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி ஏதாவது இருக்குங்களா சார்? நீங்க ஆர்கானிக்குள்ளேயே போகாதீங்க. நான் பர்சனலா சொல்றேன். இன்னும் அந்த டார்கெட் ஹிட் ஆகி டார்கெட் சேலஞ்ச் ஆகி அந்த மாதிரிலாம் லெவல் போகும்போது பேச வேண்டிய மேட்டர். நான் ஜென்ரலா ஒன்று சொல்றேன். இந்த விக்டரி ஜென்யூன் விக்டரிங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு செகண்ட் தாட் வரக்கூடாது. அப்படி செகண்ட் தாட் வராதது பேருக்கு மட்டும்தான் அதுக்கு பேர் விக்டரி. ஜெயிச்சவன் எப்பவுமே அப்படிதான் நம்பணும். ஜெயிச்சவன் கூட இருக்கிறவன் அதை மட்டும்தான் நம்பணும். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, என் வெற்றியை நீ வெற்றி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ ஜெயிச்சுட்டு பேசு, ஜெயிச்சவன்கிட்ட பேசாத. நீ ஜெயிச்சா பேசு, நான் ஒத்துக்கிறேன்ட்டு போயிடணும். அவ்வளவுதான். உன்னால முடியல, உன்னால நடக்கல, டிவியில அது நடக்கல, இது இவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான். ஆமா, எவன் வேணா சொல்லட்டும். ரஜினிகாந்த்க்கு தெரியும் விஜய் சாரோட பீஸ்ட் ஓடலன்னு. ஆனா விஜய் சாருக்கு பீஸ்ட் ஓடலன்றது தெரியாதா? ஆனா அவர் ஒத்துக்க மாட்டார். பீஸ்ட் ஹிட் தான், ஏன்னா நம்பர்ல அது ஹிட். ஆனா அவர் என்ன பண்றாரு, இந்த ஆடியோ லான்ச்ல ஏதோ போன படம் சரியா ஓடலன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அந்த இடத்துல. அதுக்கான கவுண்டர் திருப்பி அடுத்த ஆடியோ லான்ச்ல ஒண்ணு நடக்கும். இவ்வளவு பெரிய ஸ்டாருங்களுக்கே அது நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஆர்டிஸ்டுங்க நீங்க நம்பி விரும்பி போய் ஓட்டு போட்டு ஜெயிக்கிற ஒருத்தங்களுக்கு ஆப்போசிஷன் ஒரு பார்ட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருக்கும். ஜெயிச்சாச்சா, ஜெயிச்சக்கப்புறம் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஜெயிச்சது என் தலையில இல்ல, என் தலைக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு போயினே இருக்கணுமே தவிர இவனுங்க சொன்னானுங்க அவனுங்க சொன்னானுங்க இது ஆர்கானிக்னு ப்ரூவ் பண்ணணும், அது நம்ம கரெக்டா இருக்கும், இதெல்லாம் எந்த அவசியமும் நமக்கு தேவையில்லை. டைட்டில் வின் சீசன் 7 நான் தான், அதான்டா ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார். அடுத்து ஹரிசனா பேசிட்டு அடுத்து ஜோமைகள் பேசிட்டோம். ஹரிசனா பேசுறீங்கண்ணா, அப்ப வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் 4 பேர் டக்குன்னு பேசுங்க.
ரொம்ப நேரம் பேசினா எனக்கு இருமல் ஜாஸ்தி ஆகிடும். நான் ரொம்ப நேரம் ஜம்ப் பிடிச்சு பேசிட்டு இருக்கேன். லாஸ்ட் 4 இல்ல சார், அது நான் நாட் அ கொஸ்டின் அண்ட் எவ்ரிதிங், ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சொல்லணும். கொஞ்ச நேரம் தான் கேட்டுட்டு இருந்தேன் நீங்க பேசுற டாபிக்ஸ்லாம். ஸோ சார், ஐ பர்சனலி டோன்ட் ஹேவ் எனி செகண்ட் டவுட்ஸ் ஆர் எனிதிங் இன் திஸ் விக்டரி. ஏன் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் பியூர்லி ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு எதுவுமே லாஜிக்கலா யோசிக்காம ஒன்ன நம்பி அதுதான் உண்மை அப்படின்னு நம்புற மாதிரி கிடையாது அந்த சினாரியோ. நான் இதை ரொம்ப நாளா நம்ம எல்லா ஸ்பேஸ்லயும் வந்துட்டு நம்ம இந்த டாபிக்கை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க தெரியுமா, பிஆர்னு ஒன்று ஆரம்பிச்சது தெரியுமா, அப்பவே அந்த டாபிக்ல நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு லாஜிக்கலா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னன்னா, பிஆர் இஸ் ஒன் திங் தட் இஸ் நாட் ஓன்ட் பை அர்ச்சனா ஆர் ஒன்லி கிரியேட்டட் ஃபார் அர்ச்சனா. ஸோ இட்ஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஹூஎவர் கேன் தே கேன் கெட். அதே மாதிரி சேனல் வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு அந்த ஷோல வந்து ஒரு எபிசோடா காமிக்கிறதுன்றது வந்துட்டு that is again targeted because everyone are talking on back of Archana. So அத ஃப்ரண்ட்ல அந்த டாஸ்க் அர்ச்சனாக்கு ஓரியன்டா வச்சோம்னா அர்ச்சனா நோக்கி எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்ற போது she will get down. அதை வச்சு ஒரு டிராமா கிரியேட் பண்றதுக்கு தான் அந்த டாஸ்க் வச்சுதான் பாக்குறேன். பிகாஸ் இஃப் த சேனல் இஸ் கீப்பிங் த டாஸ்க் கீப்பிங் இன் மைண்ட் தட் இவங்க பிஆர் யூஸ் பண்றத ஒரு ஆங்கிள் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி அவங்க பண்ணணும்னா தென் த சேனல் இஸ் அவங்களே ஓபன் அப் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த ஷோ வந்து ஃபேக்குங்க, இதுல நீங்க யார பிஆர் வச்சாலும் யார் வேணா வின் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த சேனலே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் த அதர் ஃபேக்ட்ஸ் ஐ கலெக்டட் ஃப்ரம் லாட் ஆஃப் பீப்புள் இஸ் பிரிட்டி மச் எவ்ரி ஒன் அதர் தேன் பிரதீப் ஹேட் அ பிஆர். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி பிஆர் ஒர்க் வந்து உள்ள இருந்த இந்த ஃபர்ஸ்ட் டாப் 3 இருக்கட்டும், ஈவன் 4 தினேஷ் ப்ரோ வரைக்கும் எல்லாருக்குமே இப்ப அந்த டாப் 5 இருந்தவங்களுக்கு பிஆர் இருந்திருக்கு. சரியா? இதுல யாரு பெஸ்ட் பிஆருங்கிற வேலிடேட் பண்றது வந்து பிஆர் கையில கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரை டு கெட் த பெஸ்ட் பிஆர் ஃபார் அனன்யா. வாட் குட் ஹவ் ஹேப்பன்ட்? வாட் குட் என்ன பாசிபிளி பண்ணிருக்க முடியும்? அவங்க 3 வாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அனன்யாக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் பிஆரை வச்சிங்கன்னா வாட் குட் லாஜிக்கலி ஹேப்பன்னா 0. தேர் இஸ் நத்திங் டு மேக்கர் ஆர் ஷோ எனி வீடியோஸ் ஆர் சம்திங் ஷி டிடன்ட் டூ. ஸோ இது இப்படிதான் நான் பாக்குறேன். அதனால ஒரு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு பெஸ்ட் பிஆர் இருந்தா யார் வேணா வின் பண்ணிடலாம்னா அது ஷோவே கிடையாது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. சோ இப்ப அங்க நடக்கிறது வந்து ஒரு ரேஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக் ரேஸ். இப்ப எல்லாருமே பிஆர் வச்சிருக்கோம்னு எல்லாருமே சொல்றோம். சோ இப்ப எல்லாருக்குமே பிஆர் இருக்கும் பட்சத்துல அந்த பாயிண்டே வந்து அங்க இன்வாலிடேட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல யாரு வந்துட்டு இப்ப நீங்க வந்து எடுத்துக்கோங்களேன், இன் காமன் மேன்ஸ் மைண்ட், ஆக்சுவல் பீப்புள்ஸ், நீங்க இந்த பாட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த 5 பேர்ல யாரு உண்மையாலுமே ஆர்கானிக் ஓட்ஸ்ல வின் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க கணக்கு எடுத்தாலும், நான் சர்வே எடுத்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க பார்த்த வரைக்குமே அதுவும் அர்ச்சனாக்கு தான் அதிகமா இருக்கு. சரி, இதை என்னால வேலிடேட் பண்ண முடியும்னா இந்த சென்ஸ் அதை வந்து என்னால வேலிடேட் பண்ணி இது பண்ண முடியாது. ஐ கேன் ஒன்லி டாக் டு திஸ் நம்பர் ஆஃப் பீப்புள். அண்ட் இப்போ இவங்களோட ஃபேன்ஸ் இவ்வளவு பேர் வந்து பேசியிருக்காங்க, வியூஸ் சொல்றாங்க, இவங்க ஃபேன்ஸா, அந்த ஐடிஸ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணப்பட்டது, இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 கேப்பபிலிட்டியில நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது. அதே மாதிரி நீங்க மாயாவுக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு எல்லாமே. சோ இது வந்து இந்த பிஆர்ங்கிற டிஸ்கஷன் வந்துட்டு இட்ஸ் லைக் பேஸ்ட் ஆன் த கண்டஸ்டன்ட். ஏன்னா நோ பிஆர் கேன் பிளான், எவ்ரி ஒன் வில் கம் அண்ட் புலி தட் கேர்ள், விச் இஸ் த மெயின் டேர்னிங் ஃபேக்டர். தட் ஒரு ஆங்கிளே மாறிடுச்சு அந்த ஒரு வீக் தான். அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க என்ன தெரிஞ்சு. அந்த ஒரு எபிசோட்ல வந்து அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணும் போது அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஷோர் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க தான் வின். எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ பிலீவ்ட் இன் தட். அதுக்கப்புறம் எந்த நெகட்டிவ்ஸ் பண்ணாலும் அந்த நெகட்டிவ்ஸ் கம்மியா இருந்து, ஸோ இந்த அவங்களோட மெயின் இது இன்வால்வ்டு, அதுக்கான கிடைச்ச விக்டரியா தான் நான் பாக்குறேன். இந்த பேக் எண்ட்ல வந்து என்னதான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலோ இது போட்டாலோ, ஷார்ட்ஸ் போடலாம், விஜய் வர்மாக்கு கூட நிறைய ஷார்ட்ஸ் போட்டாங்க, பட் அது மேட்டர் கிடையாதுல்ல. என்ன இருக்கு கண்டென்ட் என்னன்றதுதான் மேட்டர். அந்த கண்டென்ட் கிரியேட்டர் அவங்க தானே உள்ள. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் பாக்குறேன். அண்ட் ஐ ஆல்சோ கலெக்டட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இதுல ஒரு பேசிக் பிஆரோ இல்ல ஒரு பேசிக் லெவல் ஆஃப் பிஆர், இந்த ப்ரொமோஷனல் பிஆர்லாம் இல்லாம நோ ஒன் குட் ஹவ் சர்வைவ்ட் இந்த கேம். அதுல ஒருத்தர் இருக்க முடியும்னா அது பிரதீப் மட்டும் தான் இருந்திருக்க முடியும் வின்னா இருக்கிறதுக்கு. இந்த ஒரு பேசிக் ஒரு புஷோ இல்ல இந்த ப்ரமோஷன்ஸோ இல்லாம வின் பண்ணிருக்கக்கூடிய ஒரே கேண்டிடேட்டா பிரதீப் தான் இவ்வளவு சீசன்ஸ்லயுமே இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் என்னோட பர்சனல் இதுல. ஸோ இதுதான் என்னோட ஜஸ்ட் இதுல ஓவரால் இந்த பிஆர் அண்ட் இதுல நீங்க வந்துட்டு நீங்க சொன்னீங்க ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்ட போது கூட, இது வந்து ஒருத்தங்க இது பண்ணிட்டாங்க, அந்த இதுல நீங்க திருப்பி ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது வந்து யூ ஹவ் ஆன்சர் தட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் தட். பட் சில பேர்லாம் வந்துட்டு பர்சனலா போய் ஃபேமிலி அபியூஸ் பண்றது இதெல்லாம் பண்ற போது தான்
தரம் தாழ்ந்து போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த போதும் கண்டஸ்டன்ஸ் வெளியில வந்து எவ்வளவு பேர் வந்துட்டு மணி காண்ட் வின் இப்படிலாம் வந்துட்டு பண்ற போது வந்து அது ரொம்ப காமெடியா இருக்கு பண்ணவங்களே பண்ற போது. சொல்லலாம் சார். நைஸ் ஒன். லாஜிக்கலி நாட் பீன் கரெக்ட். அதுல ஆடிங் ஃபியூல் டு தட், அனன்யாவுடைய பிஆர் வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக்ஸ்னா, அனன்யாவுடைய பிஆர் கேன் ஹெல்ப் இஃப் எனிதிங் கேன் பி பெர்ஃபார்ம்ட் டில் த பவுண்டரி ஆஃப் சர்வைவல் பீரியட். அது வரைக்கும் பிஆரால என்ன பண்ண முடியுமோ 100% சப்போர்ட் பண்ண முடியும். ஆனா வின்னிங் கேடரான அந்த 5 போய் ஓட்டிங் பேங்க் வேற மாதிரி மாறுது பாத்தீங்களா, அங்க இது ஒர்க் அவுட் ஆகாது. எந்த பிஆர் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அந்த பிஆருக்கு என்னன்னா the max what you can rise on the page, that what you can do it, that only can do it. I mean அதை தாண்டி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து பிஆர் உடைய ஹெல்ப்பை எல்லாரும் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, என்னை பத்தி பட்டுன்னு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துடும். அதை டப்புன்னு நான் செஞ்ச சரியான வீடியோக்களும் சரியான பிக்சர்ஸும் இல்லை வெளியில நான் செஞ்ச சில நல்ல விஷயங்களையும் டக்குன்னு ப்ரொமோட் பண்ணி மக்களோட மனசை மாத்துங்க, ஸோ தட் எலிமினேஷன்ல இருந்து நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இதுக்கு தான் பிஆர் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் சார், சூப்பர். ஷியான் ப்ரோ ரொம்ப ஷியான் ப்ரோ பேசுங்க. ஷியான் ப்ரோ இருக்கீங்களா? ஹாய் ஸ்பெக்ஸ் ஜேடி ரவீந்தர் ப்ரோ வணக்கம். ஹரிஷ் ஹாய் 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 தேங்க்யூ. எஸ், அது வழக்கமா ஆக்சுவலா வந்து நம்ம அந்த பிக் பாஸ் எந்த ஒரு பிக் பாஸ் சீசனை எடுத்துக்கிட்டாலும் சரி, இன் ரீசன்ட் டைம்ஸ் லாஸ்ட் சீசனுமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ அது முடியும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க பிஆர் வச்சு தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இயல்பாவே எழக்கூடிய ஒரு விஷயம் தான். அது லாஸ்ட் சீசனுமே நடந்துச்சு, அதுல யாருமே விதிவிலக்கு இல்லை, இன்க்ளூடிங் அர்ச்சனா. அண்ட் அர்ச்சனா பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு பெண் போட்டியாளராக இது வரைக்கும் அல்டிமேட்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8 சீசன் 7+1 8 அதுல வந்து 2வது பெண் போட்டியாளர் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தையும் பெறாங்க. ஒரு ஒயில் கார்டு என்ட்ரியா போய் ஒரு வெற்றியாளராக வந்திருக்காங்கன்ற அங்கீகாரத்தையும் அர்ச்சனா அவர்கள் பெற்றிருக்காங்க, அதுல மாற்றுக்கத்து இல்லை. ஈவன் வந்து இப்போ ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 2 பிரைமரி கட்சிகள் வந்து மாறி மாறி அவங்க ஆட்சி பொறுப்புல வரும்போது கூட அவங்க அப்கோர்ஸ் டெமோக்ரஸி அப்படின்றதே இன்னைக்கு வந்து பணம் கொடுத்துதான் ஒரு ஆட்சியில் அமர வேண்டும் அப்படின்றது வந்து இட்ஸ் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை நீங்க வந்து எந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க நியாயப்படுத்த முடியாது, அதை நியாயப்படுத்தல. பட் இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்றது இன்னைக்கு ஈவன் எலெக்ஷன் கமிஷனுக்குமே தெரியும், ஒரு பர்டிகுலர் தொகுதியில வந்து இவங்க அதிக பணம் கொடுத்திருக்காங்க, நிறைய பணம் விளையாடி இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கட்சியை வந்து அப்கோர்ஸ் அவங்க கண்டும் காணாக செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு. ஆனா அதிருப்தி எந்த கட்சி மேல அதிகமா இருக்கோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆனா ஒரு கட்சி வந்து பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு கட்டத்துல ஆட்சிக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு எதிராக இவர்கள் பணத்தை கொடுத்துதான் ஜெயிச்சார்கள், மக்கள் ஓட்டை விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள் அப்படின்லாம் பேசுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பேசுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல பேச முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களை எதிர்த்து நீங்க பேசுனீங்கன்னா உங்க மேல வழக்குகளை போட்டு முடக்குவாங்க, குண்டாஸ் போடுவாங்க. அதுக்கு மேல நீங்க பேசுனீங்க அப்படின்னா குண்டாஸ் போடுவாங்க, 6 மாசம் உள்ள வைப்பாங்க. உங்களுடைய பேச்சு சுதந்திரம்ன்றது அந்த இடத்துல பறி போயிடும், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. பட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து காசு கொடுத்துதான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களால அப்படி ஒரு விஷயத்த செய்ய முடியாது. பிகாஸ் இதுவுமே ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. பிகாஸ் பீப்புள் ஆர் ஓட்டிங் ஃபார் இட். மக்கள் ஓட்டு போடுறாங்க, அந்த மக்களின் ஓட்டின் அடிப்படையில தான் இந்த கோப்பையை நாங்க வழங்குகிறோம். ஆனா மக்கள் மக்கள் மக்கள்னு கை காட்டுறீங்க. ஆனா இந்த வெற்றியாளருக்கு, இந்த பர்டிகுலர் வெற்றியாளருக்கு கொடுக்க போறது வெறும் 50 லட்சம் ரூபாய், அது போக ஒரு காரு, மேபி ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு பிளாட்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது. இவங்க அந்த அளவுக்கு நான் பிஆர் வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க பிஆர் வச்சுதான் ஜெயிச்சாங்கன்னு ஒரு 10 பேர் கிளைம் பண்றாங்க. இவங்களுக்கு எதிராக அப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா கூட அவங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு அந்த சக்தி இவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா அது பொலிட்டிக்கலி அது நடக்கும் போது அவங்களுக்கு அந்த பவர் இருக்கும். எதிர்த்து நீங்க பேசுனீங்கன்னா உங்க குறவலைகள் நெரிக்கப்படும், உங்களுடைய பேச்சு சுதந்திரம் முடக்கப்படும், இது எல்லாமே நடக்கும். ஆனா இது ஒரு வழக்கமா வருஷமா இது நடக்கிற ஒரு விஷயம் தான். இதை வந்து எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்கறது ஓகே. இப்போ மாயா வந்துட்டு ஒரு ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாங்க, காசை கொடுத்து கப்பு வாங்கலாம், ஆனா வந்து மக்கள்ல வந்து நீங்க வந்து காசை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு மாயா அந்த பக்கம் பேசிட்டு இந்த பக்கம் வந்து ட்வீட் போட்டு, அர்ச்சனா நான் வந்து உனக்கு என்ன சொல்றது, உன் செடி வாடும் போது சொல்லி அனுப்பு, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி, நீ உன் செடி வாடும் போது சொல்லி எடுப்ப, நான் வந்து தண்ணி ஊத்துறேன். ஏற்கனவே ஒருத்தனோட வாழ்க்கையில வந்து விஷத்தை ஊத்தி
அதாவது பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒருத்தனோட லைஃப்ல அந்த கேம்ல விஷத்தை ஊத்தி நீங்க கெடுத்தது பத்தாதா? ஆல்ரெடி ஒரு செடியா இருந்து மரமா வளர வேண்டிய ஒருத்தனோட லைஃப்ல நீங்க விஷத்தை ஊத்தி அந்த அந்த கனவை தகர்த்தது பத்தாதா? இப்ப அடுத்த அர்ச்சனாக்கும் அவங்க சொல்றாங்க திஸ் இஸ் வாட். அதான் சொல்றேனே, இந்த விமர்சனங்கள், இந்த பிஆர், இது எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அர்ச்சனா அவர்களுடைய அப்பா வந்து எந்திரிச்சு நின்று கமலஹாசன் அவர்கள் முன்னாடியே என் பொண்ணு இதுல வேண்டாம் வேண்டான்னு நான் சொன்னேன் சார். அவருக்கு வந்து அந்த கட்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு வெற்றி பெற்றுட்டு வந்தால் கூட அந்த வெற்றியை நிம்மதியாக அவளால் கொண்டாட முடியாது, இவர்கள் கொண்டாட விட மாட்டார்கள் அப்படின்றது தெரிஞ்சதுனாலயோ என்னமோ தான் அவர் அந்த இடத்துல மைக்க வாங்கி சொன்னார். நான் என்ன சொல்றேன், இட்ஸ் a ப்ரௌட் மொமெண்ட். ஒரு பெண் வெற்றியாளர் ஒரு வெல் கார்டு என்ட்ரியா ஜெயிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணலனா கூட பரவாயில்ல, அவங்களுடைய வெற்றியை வந்து பிஆர் அவங்க இப்படி காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறத விட்டுட்டு அவங்களுடைய கரியருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடியுமா? சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கண்ணியமான விமர்சனத்தை வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வைக்க முடியுமா? வைங்க. ஸோ கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் ஃபைன். பட் அட் த சேம் டைம் அவங்கள வந்து இதுக்கு அடிமையானவங்கன்னு பேசுறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்சனல் ஹேபிட்ஸை பத்தி பேசுறது, பர்சனல் இன்னொருத்தரோட பர்சனலை பத்தி பப்ளிக் ஃபாரம்ல பேசுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கொடுக்கறது? நான் பாக்குறேன், கேம் அக்ராஸ் லாட் ஆஃப் பீப்புள் டாக்கிங் அபவுட் their personal stuff and all those. What's really happening out here? யாரு, who the hell gave the rights to talk about someone's personal on a public forum? சோ இதெல்லாத்தையும் நம்ம கடந்து வர்றோம். இதெல்லாம் தான் அர்ச்சனா அப்பா அவர்களுடைய அந்த ஒரு வெளிப்பாடு. கமலஹாசன் அவர்களுக்கு முன்னாடி ஜெயிச்சா கூட என் பெண் நிம்மதியா இருக்க மாட்டா, நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. சோ இந்த பிஆர் வச்சு அர்ச்சனா ஜெயிச்சாங்க அப்படிங்கறத, இந்த பாயிண்ட்டையும் நான் அப்படிதான் பாக்குறேன். அதையும் நான் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்றேன். ஸோ ஏன் அப்படி ஒரு டிப்ரெஷனை வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். அதை யாருமே பண்ண வேணாம். இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நான் அதை சொல்லும் போது கொஞ்சமாவது ஒரு சில பேராவது அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ரெக்வெஸ்டா நான் வைக்கிறேன். இதை நான் வந்து ஒரு கமாண்டா நான் வந்து ரொம்ப இது அப்படி சொல்லல. ஜஸ்ட் வாண்டட் டு, ஏன்னா அக்ஸீம் வந்து லாஸ்ட் சீசன் அட் எண்ட் ஆஃப் த டே சீஸ் அ மென்ங்க. இதே அர்ச்சனாக்கு வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் வந்து இங்க குத்துவீங்களா அங்க குத்துவீங்களான்னு கேட்டு கடைசியா நிக்சன் வந்து நார்த் மெட்ராஸ சேர்ந்தவர் அப்படின்றதுனால நீங்க பிராண்ட் பண்றீங்களா? நிக்சன் வந்து கருப்பா இருக்காருன்றனால நீங்க ரேசிசத்தை வந்து நிக்சனுக்கு எகேன்ஸ்டா தூண்டுறீங்களா அப்படின்னு சொல்லி பேசி நிக்சனுக்கு எதிராக இந்த பொண்ணு பேசவே முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை முடக்கினாரு அவரு. அது எண்ட் ஆஃப் த டே ஒரு பொண்ணுங்க நாளைக்கு வெளியில வர்றப்போ ஐயோ நம்ம நார்த் மெட்ராஸ்க்கு எகேன்ஸ்டா பேசிட்டோமோ அப்படின்னு உள்ளே நினைச்சு அந்த பொண்ணு பயத்திலே இருந்திருக்கும். வெளியில வந்து நாளைக்கு வேணா ஆசிட் அடிக்கலாம் பயம் இருக்கும், எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். அதே பயம் அர்ச்சனாவோட அப்பாட்டே இருந்திருக்கு. அதனாலதான் அவர் இப்படி எந்திரிச்சு கமல் சார் முன்னாடியும் பேசினாரு. சோ அவங்களுக்கு ஒரு பீஸையும் கம்ஃபர்ட்டையும் அவங்க வாழ்றதுக்கு உண்டான அந்த வழியையும் வகுத்து கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் பாக்குறேன். சோ லெட்ஸ் இக்னோர் நெகட்டிவிட்டி அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து ரவீந்திர சார் இதுக்காக பதில் சொல்றீங்கன்னா பதில் சொல்லிடுங்க சார். அவர் கேள்வி மாதிரி இல்லை, அவருடைய மன வாட் இஸ் ரன்னிங் இன் இஸ் மைண்ட், அவர் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதும், அவர் சோஷியல் அக்ரெசிவ் அண்ட் அஜிடேட்டிவை பார்த்து அவர் என்ன ஃபீல் பண்றாரோ அது கன்ஃபர்ஸ் பண்ணாரு. மேபி ஆடிங் கப்புள் ஆஃப் திங்ஸ் என்னன்னா, விமர்சனங்கள் இருக்குல்ல, இப்போ ரொம்ப எமோஷ்னலா பதில் சொல்றதுனால விமர்சனங்கள் இருக்குல்ல, சில தரம் தாழ்ந்த விமர்சனம் எழுத்துக்கள்ல நீங்க படிக்கும் பொழுது, எழுத்துக்கள்ல படிக்கிறது இருக்குல்ல, இப்போ நீங்க ஒன் ஹூ ரைட்ஸ் பர்சனலி த ஃபேமிலி, பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், பாடி ஷேமிங், இல்லை இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கள் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அது எதையுமே நம்ம சார்ந்தது கிடையாது. அது அவன் வாழ்வாதாரம், அவன் வளர்ப்பு முறை, அவனுடைய ரிஃப்ளெக்ஷன், அவனுக்கான ரிஃப்ளெக்ஷன். அது என்னுடைய தரம் இவ்வளவுதான் அவன் எழுதுறான். அதை படிச்சு அவன் தரத்தை புரிஞ்சு அவனுக்கு பதில் சொல்லணுன்றது பைத்தியகார்த்தனம். அது நம்ம பேசாம விட்டுட்டு போறது. ஒரு கிண்டலுக்கு கிண்டல் பேசுறது வேற, அந்த ஒரு தரமே தாழ்ந்து பேசுவாங்கல்ல, ஒரு உச்சகட்டமா நவநாகரிகம் இல்லாமல் அதற்கு விமர்சனங்கள், அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து நம்ம இது கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் கூட கிடையாது. இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடணும். ஏன்னா அவங்க லைஃப்ல நம்ம முன்னாடி வந்து பேசுறதுக்கு தைரியமே இல்லாத ஆட்கள். அதனால அதை நம்ம ஓகே பேசிட்டு அவன் பேசிட்டான் அவ்வளவுதான், ஏன்னா அவனுக்கு என்ன ஃபேஸ் பண்ண தைரியமே கிடையாது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் இருக்குல்ல, இப்ப நீங்க மாயா ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல, அதாவது சக போட்டியாளர் இன்னும் வன்மத்தை இந்த பக்கம் ஒரு மாதிரி போட்டு இந்த பக்கம்
ஒரு மாதிரி போட்டு உனக்கு செடி காஞ்சி போச்சுன்னா சொல்லு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு குடிநீர் வாரியம் மாதிரி ஒரு பதில் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப என் ரிவ்யூல கேட்டப்ப சொன்னதுதான். ஒருவேளை நீங்க இவங்க 2 பேர்ல யாரு ஜெயிச்சா தினேஷ் மாயா ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்களே, ஒருவேளை மாயா ஜெயிச்சா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்னு கேட்டாங்க. மாயா ஜெயிச்சா என்னுடைய கருத்து என்னவா இருக்கும், ஒரு தடவை நான் ஒருவேளை இன்டர்வியூல இருந்தேன்னா 100 நாள் ஷோவை ஒரு நாள் தள்ளாம 100 நாளும் பார்த்துட்டு கப்பை கொண்டு போய் அர்ச்சனாட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உனக்கு அதை விட செருப்படி எதுவுமே கிடையாது. நீ 100 நாள் உன் விளையாட்டை நீ பார்க்கல, நீ கேட்டிருக்க, ஒரு தடவை பாரு, நீ எவ்வளவு கன்றாவின்னு உனக்கே தெரியும். உன் விளையாட்டுடைய விமர்சனம் அடுத்தவர்கள் விமர்சிப்பதை விட நீயே உன் விளையாட்டை விமர்சித்து பார். உனக்கு உன்னை கேள்வி கேட்ட அந்த பொண்ணு சரியா தப்பான்னு தெரியும். நீ செஞ்சது சரின்னு போற வரைக்கும் உனக்கு ஆப்போசிட் தப்பா தெரியாது. அதுதான் இந்த கேமோடைய பெர்ஸ்பெக்டிவ். இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவோடைய பாயிண்ட், நீ சரின்னு நீ நம்புற, அதை ஒரு கூட்டத்தை நீ ஏற்படுத்தி வைத்த கூட்டம் உன்னை அதை சரின்னு ஆமோதிக்குது, வெளியில உனக்கான கூட்டம் கரகோஷத்தை எழுப்புது, அதனால நீ போய் எபிசோடு பார்க்க போறது இல்ல, அதனால ஏரியால இருக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி ஊத்துறதே வேலையா வச்சிருக்க. அதுதான் உன் பிரச்சனை. நீ உன் வேலையா பாருமா. பூ வாடினா என்னன்ற, பூ பூக்குன்ற, தண்ணி வாடினா என்னைய கூப்பிடுன்ற, ஆக மொத்தம் உன் வீட்டுக்குள்ள எந்த வேலையும் பார்க்க போறது இல்ல. இன்னொரு விஷயம், இதெல்லாம் எப்படின்னா நிக்சன் ஸ்டைல சொல்லணும், ஃபன்னே அப்படின்னு ஃபன்னு மாதிரி எடுத்துட்டு தூக்கி போட்டு போயிருந்தோம். இன்னொன்னு, நீங்க சொல்றீங்களா, அந்த அவங்க அப்பா வருத்தப்பட்ட தருணங்கள், இல்ல யாரோ இன்னொருத்தர் கூட சொன்னாரு அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு. இது மீடியாவை ஃபீல்டா எடுத்துக்கிறவங்களுக்கு, நீங்க வேற எந்த தொழில்ல முன்னேறினாலும் இறங்கி வெளியில நின்னா உங்க விலாசம் தெரியாது. உலகமே தெரிகிற விலாசத்துக்கு திருஷ்டி இருக்கும். அப்படி இருக்கிற பொண்ணுக்கு கஷ்டம் இருக்கும். ஆனா அது இஷ்டத்துக்கு அது நல்லா வளரும். ஏன்னா அதை லவ் பண்ற இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் அந்த பொண்ணு சம்பாரிச்சிருக்கு. அதனால எதுவுமே ஈஸியா கிடைக்காது. அவங்க அப்பா படுற வருத்தம் இருக்கட்டும், ஆனா அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு யாருன்னே தெரியாது இவ்வளோ பெரிய கூட்டம் வாழ்த்திக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பொண்ணு இன்னும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கிறதுக்கு நாம நல்லா இருக்கிற கூட்டம்னு நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம சொந்தத்துக்குள்ளேயே தேர்றது இல்ல. நாம நல்லா இருக்கணும் நமக்கே தெரியாதவன் வேண்டிக்கிறான் பார், அப்பதான் நம்ம இன்னும் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு கூட்டம் அர்ச்சனா ஜென்யூனா சம்பாரிச்சதுனாலதான் உட்கார்ந்து தம் கட்டி இத்தனை பேரு இவ்வளவு மனசுல இருந்து அவ்வளவு ஹார்ட்ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கூட்டம் அந்த பொண்ணு பெருசா சம்பாரிச்சிருச்சு. அப்பாக்கு பொண்ணு கஷ்டப்படுறது எவ்வளவு, வெற்றி சேர்ந்தா என்ன, 50 லட்சம் சேர்ந்தா என்ன, அந்த இது சேர்ந்தானே, என் பொண்ணை பேசுறாங்கன்னு அப்பாக்கு கேட்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க அப்பாக்கு எதை கேட்கணும்னா, யாராச்சும் அவங்க அப்பாவை பார்த்தா சொல்லுங்க, இல்ல நான் பார்த்தாலும் சொல்றேன், எப்பவுமே நாம நல்லா இருக்கணும்னு சொல்றவங்கள நிறைய பாருங்க, நம்ம நல்லா இருப்போம். நம்ம நல்லா இருக்க மாட்டோம்னு சொல்றவங்கள நம்ம பார்க்காமலே விட்டுருவோம். அவங்க நல்லா அவங்க தான் நம்மள நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்களே, அவங்களை எதுக்கு வேற போய் பார்த்து அதை போய் கேட்டுக்கிட்டு. நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்ற கூட்டத்துக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறதும், நம்மளை பிடிச்ச கூட்டத்துக்கு நம்ம நேரம் செலவழிக்கிறதுமே நமக்கான எனர்ஜி அது காப்பாத்தி கொடுத்துரும். நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நல்லா இருக்க வேணாம், நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்ற கூட்டத்தை நம்ம கண்டுக்காம விட்டாலே போதும். பாவம், அவங்க எனர்ஜி அவங்களே விட்டுருவாங்க. மாயாக்கு வெளியில வந்தோன்னா 5 வேலை இருக்குன்னாங்க. ஆனா அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன, இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம், அந்த பக்கம் ட்வீட். இப்ப மிச்சம் 3 வேலை என்ன, நமக்குள்ள சந்தேகம் வந்துருச்சா இல்லையா? அவங்களுக்கு ஏதோ 5 வேலை இருக்குன்னாங்க. இல்ல சார், அவங்க சொன்னதை கமெண்ட் போட்டதே பூவுக்கு தண்ணி ஊத்துறேன்னு. ஏம்மா நீ பூவுக்கு தண்ணி ஊத்த வேணாம், நீ பூவெல்லாம் பிச்சு விட்டாம இருந்தாலே போதும். இவங்க தண்ணி ஊத்துறேன்னு போய் பூவை பிச்சு விடுற வேலைதான் பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரோ, அவங்க சைடுலயே 8 செடி காஞ்சி போயிருக்கு, அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கே ஆள் இல்ல. இல்ல ப்ரோ, இல்ல ஒரே ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, நீங்க ஃபினாலேல சொன்னதை பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸு நான் அவங்களுக்காக இருக்கேன், எனக்காக அவங்க இருந்தாங்க, அவங்க வெளியில போற போது கூட நீ வின் ஆயிட்டு வா, உனக்காக நான் வெளில போறேன் அப்படின்னு எல்லாமே ஓகே. நீ ஏன் யாருக்காகவும் வெளில போல? அடுத்தவன் ஜெயிக்கணும் நீ ஏன் நினைக்கல? ஏன் நீ வெளியில போய் அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல? ஒருத்தரையாவது நீ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல? ஒரு இன்ஸ்டன்ஸ்லயாவது பூர்ணிமா உள்ள இருக்கட்டும், அவங்க ஜெயிக்கட்டும், இல்ல பாவம் நிக்சன் உள்ள இருக்கட்டும், நான் வெளில போறேன், நீ ஏன் யாருக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணல? உனக்கு மட்டும் எல்லாரும் பண்ணணும். அது என்ன மனப்பான்மை? எல்லாரும் எனக்கு முள்ளா இருங்க, நான் அது மேல நடக்கிறேன், நான் பரவாயில்ல அப்படின்னு நீங்க போய் வெற்றி அடைஞ்சிடணுமா? அவங்க செல்ஃபிஷா தான் இருந்தாங்க. பட் அவங்க ஸ்டைல்ல உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லணும்னா உங்களுக்கு புரிதல் பத்தல மிஸ்டர் ஹரிஷ்.
ஆமா உங்களுக்கு இந்த கேமே ஆமா அதுவும் இன்னொன்னு, அவங்கள தவிர உலகத்துல யாருக்குமே புரிதல் இல்ல. அதான் அடுத்த பாயிண்ட். இதுல 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 நான் வந்து சமீபத்துல நீங்க இப்ப யாரோ இந்த பாயிண்ட் நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட இருக்க ஒரு 7 பேரு அந்த பூ எப்படி வாடுச்சுன்னு தெரியல. நான் வனிதாக்காவை பார்த்தா கேட்கலான்னு ஜோவிகாவை. எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூனோ வை வை அப்பதான் உனக்கு எந்த கேங்ல சேரணும் எந்த கேங்ல சேர வேணான்னு படிப்பறிவு வந்தாவது புரியும். எஜுகேஷன் ஒட்டுமொத்தமா ஒரு 7 கூட்டத்தை குளிய பகவாலி மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம. ஸ்கூல் கரெக்டான ஸ்கூல் தான் சார், டியூஷன் சென்டர் தான் தப்பா சேர்ந்துட்டாங்க. ஆனா ஓகே, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லேர்னிங். அதுக்கு அது வந்து இட் பேட் தேம் a good cost, அவ்வளவுதான் சொல்றேன். எல்லா அனுபவமும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய காஸ்ட் ஆஃப் லேர்னிங். நத்திங் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்ற மாதிரி இட்ஸ் a காஸ்ட் ஆஃப் பிக் லேர்னிங். ஸோ யார் யார் என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் திருப்பி செய்யாமலாம் விட்டுறாது. ஒருத்தங்க வந்து இதை வந்து ரொம்ப பெரிய, இது வந்து எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ஹார்ட்ஃபுல்லா யார் ஃபீல் பண்ணி இதுக்கப்புறம் உழைப்பு அதிகமா போட்டு கரியருக்கு கரெக்டா திருப்புறாங்களோ அவன்லாம் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். லைக் there will be people come in, ஹரிஷ் கல்யாண் இந்த மாதிரி கரியருக்கு அது எப்படி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு போட்டு பவுன்ஸ் பேக் ஆகி ரைஸ் ஆகி வர்றவங்கள அவங்கள தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதெல்லாம் சும்மா ப்ரோ 4 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு என்ன சொல்றது, ஒரு படம் கிளிக் ஆகும் இல்லை ஒரு படம் அனௌன்ஸ் ஆகும், அதெல்லாம் சரி, அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு காணாமலே போயிடுவாங்க. அதெல்லாம் அதுதான் ஹிஸ்டரி. பிக் பாஸோட 7 ஹிஸ்டரியில ஐ மீன் ஒத்துக்க வேண்டிய ஒரு 100% ஹிஸ்டரி என்னன்னா, யாரும் பெருசா எனக்கு இந்த வாய்ப்பை வச்சு நான் இதுக்கு என்னுடைய முன்னேற்றத்தை போட்டு ஏறுறதுக்கு இது பெரிதளவும் உதவியா இருந்ததுன்னு சொல்ற டிட்டர்மைன்டு பீப்புள் ரொம்ப கம்மி. எல்லாம் ஒரு சீசனலுக்கு வந்து போறது, அதுக்கப்புறம் எனக்கு பெருசா கிளிக் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபீல்டையோ கரியரையோ இல்ல பொசிஷனையோ மாத்திக்கிட்டு போறது, அது மட்டும்தான். கண்டிப்பா சார். அது நம்ம தோழர்கிட்ட கூட ஒரே ஒரு விஷயம், அவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ அது அவர் இங்க சொன்னாருன்னா அது நல்லா இருக்கும், எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். அபவுட் திஸ் பாய்காட்டிங் இஷ்யூ, அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து கரெக்டா இருக்கும் தோழர். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு ஃபாலோ, ஃபார் அதர்ஸ் டு ஃபாலோ. அதுல லாஜிக். வணக்கம் ஹரிஷ் அண்ட் எவ்ரிபடி. ஸோ எனக்கு ஜென்ரலா அந்த பாய்காட் இதுல வந்து எனக்கு ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. இப்போ இதுல தப்பு பண்ணவங்க யாரு, இதுல என்ன பண்ணாங்க, அவங்க பண்ண இன்ஜஸ்டிஸ், இது எல்லாமே தனியா ஒரு இடத்துல வச்சிருங்க, ஒரு இடத்துல வச்சிருங்க. அதை அப்போ அதுக்கெல்லாம் யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்? நாம இப்போ அவங்களோட ஃபேமிலியை போய் கேட்காதீங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களை எதுக்கு போய் இன்டர்வியூ எடுத்து நீங்க சாரி சொல்லுங்கன்னு சொல்றீங்க? அவங்களா பண்ணாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க அவங்களை கேட்காதீங்கன்னு நம்ம எப்படி சொல்றோமோ அதே போலதான் அவங்களோட டீமும். ஸோ அவங்களையும் இதுல இன்வால்வ் பண்றதுன்றது சரி. ஏன்னா தப்பு நான் பண்ணுவேன், ஆனா அதோட பழியோ இல்ல அதோடைய ரெப்பர்கஷன்ஸோ பங்கிட்டு எல்லாருக்கும் கொடுப்பீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சுன்னா அது தேவையே கிடையாது. இல்ல அந்த தப்புல சம்மந்தப்படாதவங்க எதுக்கு அந்த ரெப்பர்கஷன்ஸை வாங்கிக்கணும்? அது அவங்களுக்கு தேவையில்லை. அது தேவையில்லாத ஒரு தப்பான ஒரு ரெப்பல் எஃபெக்ட்ஸ் அது கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ இதுல அவங்கள அந்த கண்டெஸ்டன்ட் இன்வால்வ் பண்றதுதான் ப்ரோ அவங்க பண்ற பெரிய தப்பு. அது அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த மூவி பைகாட் ஆகாது. யார் இது பேசுனது? அஞ்சலி. ஒரே நிமிஷம் இருங்க, நான் முடிச்சுக்கிறேன், நான் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்றேன். ஸோ நாம வந்து இவங்களை நீங்க போடுங்க, இவங்களை நீங்க படத்துல போடாதீங்க அப்படின்னு ஒருத்தங்களை கன்சர்ன்டான டோன்ல கூட மிரட்டுறது தப்பு தான். இப்போ எனக்கு அவங்களோட கேம் பிளே மேல மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சொசைட்டிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றதுல நான் பிரதீப் விஷயத்தை தாண்டியுமே சொல்றேன். நான் பிரதீப்பை தாண்டியுமே அவங்க ஏகப்பட்ட விஷயம், ரொம்ப தப்பான விஷயங்கள் இந்த ஷோ மூலமா ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் ஒன்று உருவாக்கி இருக்காங்க இந்த சமூகத்துல. எனக்கு அதன் மேல ஏகப்பட்ட கோபங்கள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம அவங்க மேலதான் வைக்கணும், அவங்க கிட்டதான் வைக்கணும். இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணது இப்படி ஆயிருக்கு, ரெக்ரெட் பண்ணுங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க, நீங்க பண்ணதோட விளைவுகள் வந்து சமூகத்துல இப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அதை தாண்டி நீங்க அப்புறம் ஏன் அவங்கள போடுறீங்க அப்படின்னு கேட்டா, இண்டஸ்ட்ரியில எல்லாரும் பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்க, அவங்க ஷோ பார்க்காதவங்களா கூட இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்க பண்ணதே கூட கரெக்ட்னு சொல்லலாம். என்னவா இருந்தாலும் அது அவங்களோட இஷ்டம் தானே. அவங்கள ஒரு படத்துல நீங்க அவங்கள யூஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க,
நீ வேலை கொடுத்தீங்கன்னா உங்களோட வேலையை நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்றது இருக்குல்ல. இப்ப நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு, அதான் நம்ம எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நாங்க இந்த அடையாளத்தோட இதுக்காக நீங்க யாருமே இந்த படத்தை அதாவது இந்த படத்தை பாய்காட் பண்ணுங்கன்னு ஒரு டேக் ட்ரெண்ட் பண்றது இருக்குல்ல, அது தப்புன்னு சொல்றேன் நான். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த இஷ்யூ எடுத்துக்கோங்க. நீங்க பூர்ணிமா இந்த படத்துல நடிச்சது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பிக் பாஸ் போறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவரோட ஐடியால இருந்து இதை யோசிச்சு பார்த்தா ஒரு டேரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் என்ன இருக்கும், ஒரு சின்ன ஹீரோ ஒரு சின்ன ஹீரோனா அவங்கள வச்சு இது பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ப்ராடக்ட்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த ப்ராடக்ட் சமூகத்துக்கு தப்பான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுது, ஒரு இன்இக்வாலிட்டிக்கு எதிராக ஒரு ஈக்குவாலிட்டிக்கு எதிராக இருக்கு இந்த ப்ராஜெக்ட், இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தப்பா சீரழிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு விஷயத்த இந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா ஒரு தனிநபருக்காக ஒரு ப்ராஜெக்டை புறக்கணிக்கிறதுன்றது சரி கிடையாது. யூ கேன் சூஸ் டு நாட் see it, we can choose to not see it, பட் பாய்காட் பண்றதுன்றது சரி கிடையாதுல்ல. ஏன்னா அது அந்த ஹீரோவோட கனவு, அது டைரக்டரோட கனவு, அந்த ப்ரொடியூசரோட கனவு. இதுக்கு ஒரு இதை எடுத்து அவங்க வெளியிடும் போது அவங்களுக்கு தேவையில்லாம எனக்கு ஏன் என் ப்ராஜெக்டுக்கு இதனால ஒரு இது கிடைக்குதுன்றது இருக்குல்ல. இவ அந்த டேக் எடுத்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நார்மலா அந்த படத்தை செவப்பின்ற ஒரு டேக் எடுத்து அவர் போட்டு என் படம் எப்படி இருக்குன்னு மக்கள் சொல்லுவாங்கன்றதுக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு மனுஷன் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்காரு ஒரு டேரக்டர். அந்த டேக் எடுத்து பார்த்தா பூரா இந்த மாதிரி விஷயங்களா இருந்துச்சுன்னா அவர் தான் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்குவாரு? அதுல அது ஒரு தேவையில்லாத இதுதானே கிரியேட் பண்ணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ எனக்கு இது புரியுது, இது எங்க இருந்து வருதுன்னு. ஒருத்தனுக்கு மிகப்பெரிய அநீதி இயக்கப்பட்டிருக்கு, அதுல இருந்து வர ஒரு அரசியற்றமா தான் இதை நான் பாக்குறேன். பட் ஆனா நாம எமோஷனலி ஹையா இருக்கும்போது தான் எப்பவுமே சரியான முடிவுகள் எடுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம தடம் புரள்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ நாம இந்த நேரத்துல இம்மீடியட்டா எமோஷனலா நமக்கு வர்ற அந்த இதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தப்பா போகும். ஸோ நான் அந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நான். ஸோ இப்போ அண்ட் இன்னொன்னு, நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, நீங்க சாரி கேட்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க அப்பாலஜைஸ் பண்ணி ரிக்ரெட் பண்ணி இல்ல இது தப்பு அப்படின்னு, ஏன்னா நீங்க பண்ணது சரிதான்றது உங்களோட ஃபேண்டம்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதை இன்னும் இது பண்ணிட்டு இருக்காங்க, அதுல தப்பு கிடையாது அப்படின்னு அவங்க அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அது சமூகத்துக்கு ஒரு தப்பான விளைவுகள் ஏற்படுத்தும். இல்லைங்க நாங்க பண்ண தப்பு மாத்திக்கணும். நான் சிம்பிளா சொல்றேன், கவின் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாப்புல அங்கிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம், பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம், நான் செஞ்ச நான் சில விஷயங்கள் செஞ்சிருக்கேன் உள்ள, அதனால எனக்கு நிறைய லவ் கிடைச்சிருக்கு, ஹேட்ரடும் கிடைச்சிருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் நான் செஞ்ச செயல்கள் தான் பொறுப்பு, அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இனிமே நான் பண்ணக்கூடிய வேலைகள்னால பண்ணக்கூடிய அடுத்தடுத்த வேலைகள்ல அந்த ஹேட்ரட் உங்களுக்கு இருந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதை பண்ணி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டுருப்பேன். அது ரொம்ப ஜென்யூனா இருந்தது. நீங்க அந்த அளவுல நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு தப்புகள் பண்ணிருக்கீங்க. நாட் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லல, நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. சோ அதுக்கு இது நாங்க பண்ணிருக்கோம், நாங்க ரிக்ரெட் பண்றோம்ன்றது நீங்க சொல்லிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் அதை சப்போர்ட் பண்ணி ஆதரிச்சு வெளியே பேச மாட்டாங்க. ஆமா இதுக்கு பண்ணது கரெக்ட் தான் அப்படின்றத முட்டு கொடுக்க மாட்டாங்க தேவையில்லாம. சோ அதை பண்ணலாம்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணிலாம் சாரி வாங்க முடியாது. ஒருத்தவங்க கிட்ட நீங்க சாரி சொல்லுங்க, நீங்க சாரி சொல்லுங்க, நீங்க சாரி சொல்லுங்கன்னா நம்ம போய் அவங்க கிட்ட என்ன சொல்றது சாரிக்கு தொங்கி நிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி தேவையில்லை. அப்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிடைக்கிற சாரின்றது ஒரு ஜென்யூனான சாரி கிடையாது. நாம சொல்ல முடியும், அப்படி இல்லைன்னா எக்கேரை கெட்டு போங்கன்னு விட வேண்டிதான். அதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இன்னும் ஒண்ணு ஹேஷ்டேக்ல நிறைய பேர் மென் டூன்னு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த அந்த மீட்டுக்கு ஒரு கவுண்டர் டேக் யூஸ் பண்ணணுன்றது தேவையில்லாத இது. ஏன்னா மீட்டுன்ற டேக் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஜெண்டர் தான், அது எல்லா ஜெண்டருக்குமே. ஒரு மேன் அபியூஸ் பண்ணப்பட்டாலும் அந்த மீட்டு அப்படிங்கிற ஹேஷ்டேக் அது, அதாவது இது எனக்கும் நடந்துருது அப்படின்னு சொல்றதுதான் மீட்டு. அந்த எனக்கு மீ அப்படிங்கிறது எல்லா ஜெண்டருக்கும் பொதுவானது. ஸோ அதுக்கு ஒரு கவுண்டர் டேக் இது பண்ணி இதை டைல்யூட் பண்ற மாதிரி பண்றது பண்ண வேணாம்னு நினைச்சேன். நிறைய லிசனர்ஸ் இருக்காங்க, இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ண நினைச்சேன். மகிழ்ச்சி ஹரிஷ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இதுல ஒரே ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின், சாரி எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை இருக்கிறதுனால இது தொடர். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மேட்டர்ஸ் தான். இப்போ இவங்க ரிக்ரெட் பண்ணாம இருக்காங்க, மக்களுக்கு இவங்க மேல இருக்க கோவம் இருக்கு, பிளஸ் த டைரக்டர்ஸ் அவங்களோட சுதந்திரம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. பட் இத நம்ம எப்படி வந்து அந்த டைரக்டர்ஸ்க்கோ இல்ல இந்த டிசைடிங் பீப்புளுக்கோ எங்க இவங்க மேல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வருத்தம் இருக்குங்க அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து எப்படி
வேற விதமா வெளிப்படுத்த முடியும்? எப்படி, வாட் இஸ் த ரைட் வே ஃபார் திஸ் டு பி அது கம்யூனிகேட்டட்? அது தேவையில்லை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இவங்க செஞ்சு தப்பி இவ்வளவு தப்பு செஞ்சிருக்காங்கன்றத நம்ம சொல்றோம், வீடியோஸா போடுறோம், கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்றோம், இது இவங்க பண்ணதுல தப்பு அப்படின்னு அதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க அடுத்து அதை பண்ணாம இருந்தாங்க அப்படின்னாலே போதும் இல்லை. இப்போ இப்போ இந்த இந்த போஸ்ட்லயே மாயா வந்து இப்போ ரவீனாக்கு கிடைக்கிற இதுன்றது கம்மி ஆயிடுச்சு. அதாவது இந்த என்ன சொல்றது, ஏன்னா ஹேட்டோ இல்ல ஐஷோ வந்து எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஆப்போசிட் தான் நடந்திருக்கு. ஏன்னா ஓகே அவங்க ரெக்ரெட் பண்ணிட்டாங்க, இனிமே அவங்க பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம பேசாம விட்டுருவோம் அது ஜென்ரலா மக்களா. சோ நாம அதை சொல்ல முடியும் இல்ல அதை பண்ண முடியும். அதை தாண்டி என்ன சொல்றது, இப்போ ஒவ்வொருத்தங்க கிட்டையும் போய் இந்த நாட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் பூர்ணிமா பத்தியும் மாயா பத்தியும் தெரியப்படுத்தணும்ன்ற அவசியம் நமக்கு கிடையாது. அட்லீஸ்ட் இதை அவங்க வெளியே வந்து பார்த்துட்டாங்கனாலே அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு இதை அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா போதும். அப்படி ஒருவேளை பண்ணாங்கன்னா பண்றப்ப நம்ம சொல்லிக்கலாம். அதை தாண்டி நம்ம அங்க பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஹரீஷ். நம்ம இது தனிப்பட்ட ஒருத்தர் நம்ம போய் என்ன அது என்ன இல்ல அதை என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க ஒருத்தங்கிட்ட போய் என்ன அவங்களா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் கேமராவோட உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கு, உங்ககிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க அதை பார்த்து நான் திருத்திக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அது உங்க தலையெழுத்து நம்ம விட வேண்டியதான். கேடு கட்டு போங்க தான் நம்ம உடனே ஒழிய அதை தாண்டி அதை போய் போக் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப கமல் கூட சொன்னார்ல, அதெல்லாம் சும்மா சோசியல் மீடியால தான் சொல்லுவாங்க, நேரில் பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்களே சிரிச்சுட்டு வந்து போட்டோ கேட்பாங்க அப்படின்னு. அது ரொம்ப இரஸ்பான்சிபிளான ஸ்டேட்மெண்ட் பாக்குறேன் நான். விச் இஸ் இன்டைரக்ட்லி இன்ஸ்டிகேட்டிங். நீங்க நேரில் போய் ஒருத்தவங்களை திட்டுங்க, நீ அப்ப கோவத்துல இருக்கிற ஃபேன்ஸுக்கோ இல்ல கோவத்துல இருக்கிற ஆடியன்ஸ்க்கோ அப்ப என்ன ஆகும்? யார் சொன்னா நாங்க என்ன இதுல இருந்தா மட்டும் தான் பண்ணுவோமா, நேரில் போய் இது பண்ண முடியுமான்ற அது தேவையில்லாத ஒரு வேலை இல்ல. நேர்ல பார்த்து ஒருத்தங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்றாங்கன்னா அது அவங்க நினைக்கிறாங்க தேவையில்லைன்னு. நான் நேர்ல பார்க்கும்போது உன்ட்ட அதை தேவையில்லைன்னு நினைக்கிறேன், உன்ட்ட ஒரு சண்டை வளர்க்க வேணாம்னு நினைக்கிறேன், மனசு கஷ்டப்பட வேணும்னு நினைக்கிறேன்றது ஒரு நல்ல பண்பு. அத நல்ல பண்பாவே தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இல்ல சாரி டு இன்டரப்ட். இதுல என்னன்னா இந்த பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு கேள்வி வந்து அந்த பப்ளிக்ல அந்த ரேடியோ இதுல கேக்குற போது கூட அதுல பண்ண தேவையில்லைங்கிற போது ஏற்கனவே கோவம் இருக்குன்னு தெரியும், அதை இன்னும் இன்ஸ்டிகேட் பண்ணுது. பிளஸ் இந்த ஷோ உள்ள போனாங்க இல்லையா அந்த மணி பாக்ஸ, சார் எனக்கு பயங்கர மாசு சார், நான் பயங்கர இதெல்லாம் அந்த கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே தானே இருக்கும். அவங்க சைடு அதை ரொம்ப அதிகப்படுத்திட்டு தானே இருக்காங்க அவங்களும். சரி, அதனாலதான் நான் சொல்றேன் அவங்களுக்கு இல்லாத பொறுப்பும் அக்கறையும் நமக்கு இருக்கணும்னு. அதனாலதான் நான் சொல்றேன் அவங்களுக்கு அந்த பொறுப்பும் அக்கறையும் இல்ல, இது தேவையில்லாம அதிகமாயிருமோன்னு. அந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே எனக்கு என்னடா இது இப்படி இருக்காங்க, என்னடா இப்படி இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணுது. அப்ப நான் என்ன அதுதான் சொல்றேன், எல்லாருக்குமே இருக்கிற கோவமும் எமோஷனும் ஒண்ணுதான். ஆனா நாம அதை எப்படி ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றோம், இல்ல மத்த மக்களுக்கு நாம என்ன சொல்லி தரோன்றதுதான் நம்ம அவங்களோட மாறு போடுறோம் நான் நினைக்கிறேன் நானு. சோ அத வந்து நாம என்ன பண்ணோம்னா ஏற்கனவே இப்ப கோவமா இருக்கிற மக்கள் கிட்ட மத்தவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, மத்தவங்களுக்கு சொல்லல, நான் எனக்கு சொல்லிக்கிறேன். என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீ அப்பாலஜைஸ் பண்ற வரைக்கும் ஐ எம் நாட் கோயிங் டு அக்செப்ட் யூ, ஐ எம் நாட் கோயிங் டு சப்போர்ட் யுவர் ப்ராஜெக்ட். இது என்னோட தனிமனித அது 100% பண்ணலாம் நம்ம. நான் இல்ல நான் உங்களை சொல்லல, நான் பொதுவா இத பண்ற இந்த ட்ரெண்ட் ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, இப்ப பாய்காட்னு ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு, நான் அதான் சொல்றேன் உங்களை சொல்ல. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு படம் பிடிக்கல, ஐ மீன் எனக்கு பார்க்க தோணலன்னா நீங்க பார்க்காம இருக்கலாம். அண்ட் இன்னொன்னு இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு அன்வான்ட் எக்ஸ்ட்ரா நீங்க என்ன உங்களை சொல்ல அகைன் இண்டிவிஜுவலா யாரையும் சொல்ல, பட் நீங்க இதை பண்றது மூலமா அன்வான்டா ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஒன்னதான் கொடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க அண்ட் அந்த பர்சன் மேல. அண்ட் நான் எல்லார்ட்டையும் போய் இதை நான் தெரியப்படுத்த அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருன்னே தெரியாதவங்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க, அவ்வளவுதான். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது 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 ஒரு இதுவா பண்ண தேவையில்லை. நம்ம மக்களை இன்னும் கோவப்படுத்த பார்க்க வேணாம். இந்த விஷயம் தான் நமக்கு மாறணும் சமூகத்துல, இந்த விஷயம் நமக்கு மாறணும். அந்த பர்சன் எக்கேறிக்கிட்டு போனா அதை பத்தி நமக்கு என்ன கவலை? நீங்க அதுக்கப்புறம் ஒத்துக்குங்க, ஒத்துக்காம போங்க, உங்களை திருத்துற வேலை எங்களுக்கு கிடையாது. அல்ல இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியால தான் இன்னைக்கு சர்வைவ் பண்றவங்க நிறைய பேர் நம்மளுக்கு இன்னைக்கும் தெரியும். அவங்க எல்லாருக்குமே ரிவ்யூங்கிற பேர்ல எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி நெகட்டிவிட்டியில அவங்களுக்கு கிடைச்ச அட்டென்ஷன் தான் அது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் வந்து இதை பத்தி தெரியாத பீப்புள் இருக்காங்கல்ல, இதை பத்தி கேள்விப்படும் போது ஒரு வாட்டியும் தெரியாதவங்களுக்கு கூட நம்ம பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கு. ஆமாங்க இப்படி இருந்தாரு, அவருக்கு நடந்துருச்சு. அந்த பர்சன் வந்து நம்மள பிலீவ் பண்ணணும்னு கூட இல்ல, அவரு மைண்ட்ல திங்க் பண்ணலாம் இருந்திருக்கோம், அவன் கூட இப்படி பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அதையே நம்ம இன்னும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இந்த நியூஸை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டினால.
உயரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நம்மளே ஒரு சான்ஸா ஆகி கொடுத்துருவோம் இந்த விஷயங்கள்ல நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதிலா வேற என்ன பண்ணலாம்? எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். இல்ல தோழர் ப்ரோ, இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல இப்போ செவைப்பு படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு உழைப்பு போட்டிருக்காரு. அவர் வந்து இப்போ இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அதை பார்த்து கஷ்டப்படுவார்னு சொன்னார் இல்லையா? சோ இதே பாய்காட் அப்படின்ற ஒரு டேக் போடுற மக்களுக்கு பின்னாடியும் ஒரு வழி இருக்கதானே செய்யுது. சோ அந்த வழி இருக்கிறதால தான் அப்படி ஒரு வார்த்தைகளே அங்க வருது. புரியுதுங்களா? நீங்க அவரோட வழியை பாக்குற நீங்க எல்லாருக்குமே வழி இருக்கு. அந்த வழிகளோட வார்த்தைகளை தான் நீங்க அதை பார்க்கணும். அதுதாங்க சொல்றேன், நம்ம வழியினால என்ன பண்றோம்ன்ற ஒண்ணு இருக்குது இல்ல, அததான் நான் சொல்றேன். நம்ம வழி எல்லாருக்குமே வழி இருக்கு, எல்லாருக்குமே எமோஷன் இருக்கு. நீங்க அவங்களோட போஸ்ட்ல இப்ப பூர்ணிமா ஒரு போஸ்ட் போடுறாங்க, நீங்க அவங்களோட போஸ்ட் கீழே என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க இது நீங்க பண்ணிருக்க கூடாது, இவ்வளவு நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றது வேற. ஆனா அது பூர்ணிமாவோட போஸ்ட் கிடையாதுல்ல, அது வேற ஒருத்தரோட படம். அதுல அவங்க ஒரு காஸ்ட் மெம்பர், அவங்க வந்து ஒரு சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க. அவங்க சம்பளம் நீங்க திட்டினாலும் பாராட்டினாலும் புகழ்ந்தாலும் பாய்காட் பண்ணாலும் அவங்களுக்கு சம்பளம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு மைலேஜ் தான் அந்த இது கிடைக்குது. நான் சொல்றது இதனால பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்கிறேன். பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்காக நீதி கேட்டு நம்ம போய் நிக்கிறோம். அங்க ஏற்கனவே அதை செஞ்சவங்களை விட்டுட்டு சம்பந்தப்படாம இன்னொரு எதுவுமே எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தரை நம்ம பாதிச்சுட்டு இருக்கோம். நான் அதான் சொல்ல வரேன் உங்க எல்லாருடைய. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற எமோஷன் எனக்கு புரியுது. அதே எமோஷன், அதே கோவம், அதே வருத்தம் எனக்கும் இருக்குது. ஆனா நாம அதனால என்ன பண்றோம்? யார நீங்க வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தரை பாதிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். அது நம்ம எமோஷன் ஸ்டேட், எமோஷன்ல நம்ம ஹையா இருக்கும்போதுதான் சப்போர்ட் இருக்குன்னு அவங்க போடுறாங்க. அவங்க போய் படத்தை பார்த்து நல்லா செலிப்ரேட் பண்ண வச்சு பயங்கரமா சக்சஸ் பண்ணட்டும் சார். எங்களுக்கு அதுல எந்த ஒரு தடையுமே இல்லையே. இல்ல தோழர் ப்ரோ, எனக்கு என்னன்னா ஒரு சினிமாவோட ரசிகனா இல்ல ஒரு சினிமாவோட ரசிகனா நான் ஒரு படத்துக்காக நான் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். தியேட்டர்ல வந்தா ஒரு 150 ரூபா 200 ரூபா நான் செலவு பண்ணி பாக்குறேன்னும் போது ஒரு இழந்து 0 கேரக்டர்ல வந்து நீங்க உங்களுக்கு 1000 திறமைகள் இருக்கட்டும், ஆனா உங்களோட கேரக்டரை நீங்க 0வா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு படத்துக்கு போயிட்டு நடிக்கிறீங்க அப்படின்னும் போது நான் அந்த படத்துக்காக ஒரு 3 மணி நேரமோ இல்ல 300 ரூபா நான் செலவு பண்ணி அந்த படத்துல போயிட்டு நான் அந்த கேரக்டரை பாக்குறதுக்கு எனக்கு மனசாட்சி உறுத்தும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏன்னா அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு வழி இருக்கு. என்ன மாதிரி பல பேருக்கு அந்த வழி இருக்கிறதால அந்த வழிகளோட வார்த்தைகளா அந்த இடத்துல அது வருதுன்னு சொல்றேன். நீங்க இப்ப ஒரு டைரக்டருக்கு பின்னாடி ஒரு டெக்னீஷியனுக்கு பின்னாடி அவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு அப்படின்னா இந்த சைடுல எங்களை மாதிரியான ஆட்களுக்கு பின்னாடியும் ஒரு வழி இருக்கு. ரெண்டுமே நீங்க ஈவனா தான் பார்க்கணும்னு நான் சொல்றேன். இடத்துல நான் அப்படிதான் பாக்குறேன். அதனாலதான் சொல்றேன் நீங்க பாக்காதீங்கன்னு. அதனாலதான் நான் சொல்றேன் இதை யாரும் பார்க்க வேண்டாம். அதாவது எனக்கு பார்க்க வேணாம்னு சொல்லிச்சுன்னா பார்க்க மாட்டேன்னு சொல்றது வேற. யாருமே இதை பார்க்காதீங்க, இதை பாய்காட் பண்ணுங்கன்னு சொல்றது வேற இல்ல. அதுதான் நான் திருப்பி சொல்ல வரேன். எனக்கு இப்ப நான் இதை பார்க்கல, எனக்கு பார்க்கணும்னு தோணல, நான் பார்க்கல, அவ்வளவுதான். ஆனா பாய்காட்ன்றது நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவல் கிடையாது. பாய்காட்ன்றது வேற. நீங்க அந்த படத்தை புறக்கணிங்கன்றத பரிந்துரை பண்றீங்க எல்லாருக்கிட்டையும். அது தேவையில்லைன்னு நான் பாக்குறேன். நான் அந்த ட்ரெண்ட், பாய்காட் ட்ரெண்டே தப்புன்னு நான் பாக்குறேன். சோ அண்ட் இன்னொன்னு, நான் ஒன்னும் இங்க ரூல் எழுதல மேல, இது என்னோட ஒப்பீனியன். நான் சொல்றது அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயோ அவங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல்லயோ நீங்க போய் நீங்க பண்ணது தப்பு, நீங்க ஏன் இதை பண்ணீங்க, நீங்க ஏன் அதை பண்ணீங்கன்னு கேளுங்க. அது தப்பு கிடையாது, அது அவங்களோட இண்டிவிஜுவல் இது. ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு சினிமா அப்படிங்கிறது அவங்களோட இதுவே கிடையாதுங்க. அவங்க பண்ணிருக்கிறது அதுல ஒரு சின்ன பார்ட். அது இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால அவங்க பாதிக்கப்பட போறதும் கிடையாது. அது அவங்கதான், மத்தவங்க தான் இது பண்ண போறாங்க. சோ இதுல எதுவுமே நம்ம அதான் சொல்றேன், நீங்க தப்பான இந்த வடிவேல் ஜோக்ல வரும்ல, வடிவேல் இருந்து ஆட்டோல இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் சிங்கமுத்து வந்து இதை குத்திட்டு இருப்பாப்ல, ஆட்டோக்குள்ள குத்திட்டு இருப்பாப்ல வெறும் சீட்டை. அந்த வேலையை எதுக்கு பாக்குறீங்கன்னு சொல்றேன் நான். அவ்வளவுதான், சிம்பிள் ஆஸ் தட். நான் இது இது என்னோட கருத்து. நான் சொன்னதை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு இல்ல, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லாஜிக்கலா ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க அடிக்கணும்னு நினைக்கிறது பூர்ணிமாவை, ஆனா அடி உழுகிறது இன்னொருத்தர் மேல. அதுதான் அங்க லாஜிக்கலா நடக்குது இந்த பேக் எண்ட். ஏன்னா உங்க பர்பஸும் சர்வைவ் ஆகல, நம்ம பர்பஸ் சர்வைவ் ஆகல. இல்ல கரெக்ட். நான் தோழர் ப்ரோட நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஆமா, தோழர் ப்ரோட ஓகே ப்ரோ, நான் பேசுங்க.
வித் தோழர் ஹரிஷ் இதோட நானும் உடன்படுறேன் இந்த ஒரு பர்டிகுலர் கருத்துக்கு. ஏன்னா பாய்காட் அப்படின்றது யூ ஆர் நாட் பாய்காட்டிங் சிங்கிள் இண்டிவிஜுவலிங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணிருக்கு, ஒரு டைரக்டர் இருக்காங்க, அதை ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ரொடெக்ஷன்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் கோடி கோடியா பணம் வந்து யார் கையிலயும் இல்ல, கடன் வாங்கி தான் அப்படி ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க. சோ நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலை பாய்காட் பண்றோம் அப்படின்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் குரூவை வந்து நம்ம பாய்காட் பண்றோம். அது வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ that is not going to set a good example, but at the same time they must set an example. இப்போ நம்ம இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். we are creating a pressure. அவங்க உணரட்டும் இல்ல உணராம இருக்கட்டும், அவங்க உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க மன்னிப்பு கேட்கறது அப்படின்றது நாளைக்கு ஒரு தலைமுறையை வந்து இப்படி ஒரு தவறு, இது ஒரு தவறு பண்ணவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்ற வரலாற்றுல பதியும். it will create a history. தப்பு பண்ணாங்க, they came out, they realized, or அவங்க ரியலைஸ் பண்றாங்க, ரியலைஸ் பண்ணலங்க, மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்றது ஒரு ஹிஸ்டரியா கிரியேட் ஆகணும் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். எப்படி மாயா ஜெயிக்க கூடாது, பூர்ணிமா ஜெயிக்க கூடாது, ரெட் கார்டு தூக்கணும் யாருமே ஜெயிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணமோ, அந்த இன்ஃபுளுயன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சோ, எப்படி அர்ச்சனா ஜெயிச்சாங்களோ அதே போல வெளியில வந்த இவங்களும் அவர்களுடைய அது அவங்க விருப்பம். பட் தோழரோட நான் உடன்படுற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க கூடாது. பட் அட் த சேம் டைம் அவங்களும் தே ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் தட் ஒரு சாரி கேட்டோம், ஒரு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்றது. ஏன் உள்ள உட்காந்துருக்கப்போ நம்ம பிரதீப்பை போய் மீட் பண்ணுவேன், நான் பிரதீப்ட போய் பேசுவேன். ஏன் இப்ப பேசல, ஏன் இப்ப வாய் மர மாட்டேங்குது, ஏன் அந்த வாய் வரல? இப்போ உள்ள பேசுனீங்க பூர்ணிமா மாயா ரெண்டு பேரும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு, ஏன் இப்ப போல? ஏன்? ஒய்? பிகாஸ் யூ கைஸ் ஆர் தவறான நபர்களால் நீங்கள் கையாளப்படுகிறீர்கள். பூர்ணிமா உங்களை தப்பா கைட் பண்றாங்க. அவன்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டனா நீ பண்ணது வந்து தப்புன்னு ஆயிடும். இல்ல, தீஸ் பீப்புள் ஆர் உங்களை தவறான ஒரு பாதையை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அந்த தவறான சுய சிந்தனைக்கு வாங்க, உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் ரூமுக்குள்ள போய் உட்காந்து யோசிங்க. இதை கண்டிப்பா மேபி பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாராவது கேட்டுட்டு இருக்கலாம். தயவு செஞ்சு சொல்லுங்க, டெல் ஹர் டு கோ அண்ட் திங்க், யோசிக்க சொல்லுங்க. நிறைய தவறான கைடன்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கோச்சிங் கிளாஸ், ஏசி மெக்கானிக்ஸ் ப்ராப்பரா கைட் பண்ணுங்கப்பா. பிகாஸ் தே ஹாவ் லைஃப் அவுட் சைட், they have a career outside. ஒரு தவற மறைக்கிறதுக்கு திரும்ப 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 தவறு பண்ண சொல்லி கொடுக்காதீங்க. பிகாஸ் மாயா, யூ cannot come on மாயா, யூ cannot manipulate 8 crore தமிழ் people வந்து நீங்க மேனிபுலேட் பண்ண முடியாது. So please have some social responsibility. At the same time I don't want to create this as a riot or அந்த ஃபேன்ஸ்க்கு நடுவுல வந்து ஒரு அதெல்லாம் எனக்கு I'm not seriously interested. Moreover, அர்ச்சனா ஃபேண்டம்க்கும் பிரதீப் ஃபேண்டம்க்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். மாயா started his game outside. பிரதீப் ஒரு ட்வீட் பண்ணார் இன்னைக்கு டேக் பண்ணி மாயாவை. அதுக்கு அவங்க இன் ரிப்ளை பிரதீப்பை மென்ஷன் பண்ணாம, அர்ச்சனா இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி டைட்டில் வின் பண்ணதுக்கு நான் ரொம்ப நன்றி அப்படின்னு ட்விட்டர்ல ஒன்னு பதிவு இருக்கு. அங்க போய் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா காசு கொடுத்து கோப்பை வாங்கலாம், மக்களை வந்து வாங்க முடியாதுன்னு கான்ட்ரடிக்டா இருக்கு பாருங்க. ட்விட்டர்ல நீ ஒன்னு பதிவு பண்ற, அங்க ஒன்னு பண்ற, ரெண்டுமே கான்ட்ரடிக்டா இருக்கு பாருமாயா. தென் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே, வாட் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ்? ட்விட்டர்ல வந்து அர்ச்சனா, அந்த ட்வீட் வந்து அர்ச்சனாக்காக போடப்பட்ட ட்வீட் இல்ல. இன்டைரக்டா நீ பிரதீப்போட எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்காத, நீ வந்து அதை நீ எடுத்துக்காத, நீ வந்து எங்க சைடு நில்லு. நான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து பிரதீப்னால நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் வந்து தண்ணி ஊத்துறேன். மாயா, we know about your dirty games. we know how நீ எப்படிப்பட்ட மேனிபுலேட்டர்ன்றது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். you're playing your games. come on, ட்வீட்டை போய் படிங்க. என்ன இன்டைரக்டா கன்வே பண்ண வராங்க தெரியுமா மாயா? நீ பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்த ஸ்டாண்ட்ல நீ அப்படியே போயிட்ட அப்படின்னா, நாளைக்கு வந்து உன் செடி வாடும் போது நான் தான் வந்து தண்ணி ஊத்தணும். அர்ச்சனா செடியில தண்ணி ஊத்துறதுக்கு, அர்ச்சனா செடியில மினரல் வாட்டர் ஊத்துறதுக்கு அர்ச்சனா ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அர்ச்சனாக்கு ஓட் பண்ணதுல, அர்ச்சனா வந்து ஃபினாலே ஸ்டேஜ்ல நிறுத்தினதுல பிரதீப் ரசிகர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. டோன்ட் பிளே இந்த பிரிச்சாலும் சூழ்ச்சி எல்லாம் இங்க வேண்டாம். இவ்வளவு பெரிய ஃபேண்டம் இருக்கிற இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். she is playing a dirty game to அந்த அர்ச்சனா அண்ட் பிரதீப் ஃபேண்டம்க்கு நடுவுல ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகணும். அர்ச்சனா அண்ட் பிரதீப்க்கு நடுவுலயும் ஒரு கருத்து முரண்பாடு கிரியேட் பண்ணணும்ன்றத she is trying her level best. அர்ச்சனா வந்தாலும் அவங்களுக்கு தயவு செஞ்சு ப்ளீஸ் அவங்களுக்கு கைட் பண்ண வேண்டியது இல்ல. பட் வெளியில நடக்கிறத பார்த்து அர்ச்சனாவும் புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். தேங்க்யூ. மாயா புடுக்கிறது பூராமே தேவையில்லாத ஆணிதான். ஹரிஷ் ப்ரோ, ராஜ் பாய், பேட் தாஸ் இருக்காரு, பேட் பாஸ் பேசுங்க ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ நீங்க பேசுறீங்க, பேசிட்டு அடுத்து பேட் பாஸ் நீங்க பேசுறீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் பேசிட்டோம். அவரு இப்பதான் வந்திருக்காரு, பேசிட்டோம். ஓகே ஓகே.
சொல்லுங்க பேட் பாஸ் ப்ரோ. இல்ல, நான் 2 விஷயத்த பத்தி பேசலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பிஆர் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப அந்த படத்தை ப்ரொட்டஸ்ட் பாய்காட் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஆர் நாலதான் அர்ச்சனா வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் உள்ள ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க தெரியுமா? அந்த டாஸ்க் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நான் எப்படி பாக்குறேன்னா, லைக் யூனோ இவங்களோட விக்டரி ஒரு பக்கம் அர்ச்சனா வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அந்த விக்டரியை வந்து ஒரு பக்கம் பிலிட்டில் பண்ற மாதிரி பண்ண ஒரு மாதிரி தான் எனக்கு அது தோணுது. இனிமேல் வின் பண்ணா கூட அவங்க இப்படிதான்ப்பா வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் ஃபுல்லாவே மாயா வந்து ஹர்ட் ஆயிடக்கூடாது, மாயா வந்து டவுன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உள்ளார நடந்துகிட்டே இருந்தது. whenever லைக் யூனோ அவங்க டவுன் ஆகிற மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் செகண்டே வந்து they did something to cheer her up. அதுதான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க் கொடுத்ததே எனக்கு தெரிஞ்ச அதுக்காக தான். ஸோ ஈவன் இஃப் ஷி லாஸ்ட் இட் ரைட், ஸோ நீ இதை வந்து திருப்பி வெளில போய் சொல்லிக்கலாம், அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை போய் வெளில சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நம்மளுக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்னாவே ஒரு மாதிரி நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிஆர் இட்ஸ் குட். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? எனக்கு தெரிஞ்ச பிஆருக்கு செமையா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது யாருன்னா விஷ்ணு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்க்லயே வந்து பாத்தீங்கன்னா செமையா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. ஏன்னா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பிஆர் யூஸ் பண்ணுவாங்க? இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லாருமே பிஆர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சில பேர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா எனக்கு இன்னும் வேற ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் அதுல நான் ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் பிஆர் யூஸ் பண்ணுவாங்க. சும்மா இந்த ஒரு 100 daysல எப்படியாச்சும் இருந்துட்டு போலான்னு வரவங்க பிஆர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தேர் கமிங் ஃபார் த மணி ரைட். பட் ஆனா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி என்னோட ஆடியன்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபார் தட் பிஆர் இஸ் குட் ரைட். ஏன்னா உங்களோட ரீச்சை வந்து ஆம்பிளிஃபை பண்றதுக்கு அது பெருசா யூஸ் ஆகுது. ஸோ அதனால பிஆர் யூஸ் பண்றது தப்பு கிடையாது. ஸோ அந்த வேலை அர்ச்சனா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபைன். நான் ஒரு விஷயத்துல அர்ச்சனாக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பாக்குறேன்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிரதீப் வந்து அந்த லாஸ்ட் வீக் இருக்கு தெரியுமா? அந்த லாஸ்ட் வீக்ல வந்து எல்லாருமே ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ள போடும்போது ஃபர்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 போல இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அர்ச்சனா வந்து செகண்ட் பிளேஸ்லயும் நம்ம இருந்தாங்க, தேர்ட் பிளேஸ்லயும் நம்ம இருந்தாங்க. ஐம் நாட் ஷுர், ஐ திங்க் செகண்ட் பிளேஸ் நினைக்கிறேன். வித்தின் அ மினிட் இட் சேஞ்ச்ட். லைக் வித்தின் ஹாஃப் அன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருந்தது அந்த தமிழ் கிளிட்ஸ்ல வந்து. ஐ திங்க் இட் வுட் ஹவ் மேட் அன் இம்பாக்ட். ஆனா இதனால அர்ச்சனா வந்து லாஸ்ட்ல ஃபைனல் வின் பண்ணது, அந்த ஓட்ஸ் வந்தது எதுவுமே நான் பாட்ஸ்ன்னு நான் சொல்லல. பட் வி ஹாவ் அ மென்டாலிட்டி ரைட், லைக் வின்னிங் சைட்ல நிக்கணும்னு நினைப்போம் தெரியுமா? ஸோ பிரதீப்க்கு வந்து அது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அப்படி நடக்கும்போது பிரதீப் வெளில போறாரு. ஸோ வெளில போகும்போது இன்னொரு ஆள் நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது தட் டைம் ஷி பெர்ஃபார்ம்ட். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு தெரியுமா, இட் வாஸ் சோ குட். ஸோ இம்மீடியட்டா ஒரு ஆள் அவங்க தேடும் போது இங்க ஒரு விஷயம் நடக்குது, அதை உடனே வந்து மக்கள் கிராப் பண்றாங்க. அதுக்கப்புறம் they didn't change. ஆனா அந்த ஓட்ஸ், நான் தமிழ் கிட்ஸோட ஓட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறேன்னா, இந்த வின்னிங் சைட்ல போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் இமீடியட்லி they will jump. அவங்களுக்கு ரீசனே இருக்கா இல்லையோ they will jump for that. I want to be on the winning side அப்படின்னு. One minute. எனக்கு ஒரு சின்ன விஷயம். ஃபர்ஸ்ட் வீக்ல she performed ன்னு சொன்னீங்க. she never performed. It is her own genuine characteristics. அதுதான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஓகே ப்ரோ, அதுதான் அதை எக்ஸிபிட் பண்ணிருக்காருன்னு சொல்ல வராரு. அதை எக்ஸிபிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வராரு. இல்ல, பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஆர்ட் சைடு. we should not mingle with this அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல ஒரு விஷயம் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். மோர் ஓவர் அந்த அர்ச்சனா வந்துட்டு எகெயின் அந்த புள்ளி கேங்குக்கு எகெயின்ஸ்டா அதுவுமே ஒரு ஃபேக் டிராமா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி பிராவோ ஹாஸ் கிளியர்ட் வாட் ரியலி ஹேப்பன்ட். சரியா? அதையும் வந்துட்டு நிறைய பேரு அதான் சொன்னேன், அதுக்கு வாட் எவர் அவங்க நம்பிக்கை, அது முருகன் கோயில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. அர்ச்சனாக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அப்ப முருகன் நம்ம கூடவே இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அதை அவங்க பண்ணிருக்கலாம். அது எனக்கு புரியலங்க. அந்த வீக் அந்த பொண்ணு வியர்டா பிஹேவ் பண்ணிச்சு. என்னடா கைய பாக்குது, கையில ஏதோ ஒண்ணு வச்சு உருட்டிட்டு இருக்கு, எதுக்கு அப்பப்ப பேசி முடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு கைய மேல பாத்துட்டு திருப்பி பாத்துட்டே இருந்தா நமக்கு என்ன தோணும்? எதுக்கு அந்த சிச்சுவேஷன்ல நான் சொல்றேன், நான் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணும்போது என் சேனலுக்கு அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஐ வாஸ் திங்கிங், ஏன் கைய பாக்குதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் தான் பிராவோ போய் சொல்றான், நான் முருகன் கோயில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னேன் அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் அந்த கேம் அந்த பொண்ணு எப்படி ஆடிச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு.
சோ நோ மோர் டிராமாஸ். அர்ச்சனா ஃபேக்குன்னு எல்லாம் தூக்கிட்டு வர்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்போ ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கை, நம்ம கூட கடவுள் இருக்கான், நம்ம வர்றத பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு தான் அந்த வீக்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கான். அது அவ சுபாவமே அப்படித்தான் இருக்கு ஆக்சுவலி. அதுதான் அது அந்த பிரேவ்னஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டிங்க்ட்ல இருக்கு. பட் அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றேன். அதுவுமே நடிப்பு இல்ல, இவனுங்க நடிப்புன்னு சொல்லிட்டு கிளைம் பண்றானுங்கல்ல, அதுவுமே பிரேக் ஆயிடுச்சு பிராவோ வந்து சொன்னதுக்கு அப்புறம். we know what is really behind it. எனக்கெல்லாம் ஏங்க ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டீங்கன்னா கையில தீப்பந்தத்தை கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? வழி தேடி போய் சரட்டா போய் இடம் சேர்றதுக்கு அப்படி ஒரு தீப்பந்தத்தை தான் கொடுத்துட்டு போனான் பிராவோ. சோ இதெல்லாம் டிராமா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ஐ வில் நாட் அக்செப்ட் இட் அண்ட் தேங்க்யூ. ஓகே, இப்ப நான் பேசலாமா? இல்ல இவரு பேட் பாஸ் பேசிட்டு இருந்தாரு, நீங்க ஃபுல்லா பேசி முடிச்சிடுறீங்களா ப்ரோ? இல்ல அவ்வளவுதானா? இல்ல நான் தான் பேசிட்டு இருந்தேன், நடுவுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பேசுறேங்க. ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்த வேற எதுவும். தட்ஸ் ஃபைன். ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, சோ நான் ஃபீல் பண்ணது அதுதான். லைக் அந்த ஒரு ஓட்டை புஷ் பண்றதுக்கு இட் ஹெல்ப்ட். லைக் அந்த அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 days இருந்திருக்காங்கல்ல. It could have changed a lot of things, but it didn't change because she did something to be there. And I strongly believe அந்த ஒரு டாப் பொசிஷன்ல மாயாக்கு எதிராக யார் இருந்திருந்தாலும் மாயா would have been the winner. அந்த இடத்துல அர்ச்சனா இருந்ததுனால தான் she won the title. Otherwise it will be மாயா தான் டைட்டில் வின்னர் ஆயிருப்பாங்க. பிகாஸ் இந்த சீசன்ல இட் வாஸ் லைக் தட். ஸோ அந்த விதத்துல அதர்வைஸ் இட் would have been totally different. அப்புறம் அந்த பாய்காட் மூவி பாய்காட் பண்றதை பத்தி ஆக்சுவலி நான் இவர் சொன்னதெல்லாம் கேட்டேன். யாரு தோழர் ஆதி அவர் பேசினதான் கேட்டேன். ஐ ஹாவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஏன்னா இப்ப யாரை வந்து ஏன் எல்லாரும் பாய்காட் பண்றாங்க? பாய்காட் பண்றதுன்னா இட்ஸ் நாட் லைக் ஒரு கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணுது இந்த